நம்ம முத்துவேலு தோட்டத்துல மாத்திரம் எப்பவுமே வெள்ளாம 1க்கு 3 மடங்கு தாப்பா. அதுக்கு என்ன ரங்கசாமி பண்றது? உழப்புக்கு தகுந்த பலனை தானே பூமி தாய் கொடுப்பா. அல்லும் பகலும் பாடுபட்டா அள்ளி கொடுக்காமல போயிருவா அந்த ஆத்தா. இந்த கங்கம்மா ஏன் பேரனை வெளியவே விடாம வீட்டுக்குள்ளேயே பூட்டி வச்சிருக்கு? பேரனை வெளியில விட்டா வயசு பொண்ணு அவனை கெடுத்துருவாங்களாம். அதான் ஆத்தா பேரனை வீட்டுக்குள்ளேயே பூட்டி வச்சு வளர்க்குது. ஆமா, வீட்டுக்குள்ளேயே இருந்துகிட்டு இந்த முத்துவேலு என்னதான் பண்ணுவான்? முத்துவேலு, முத்துவேலு, என்ன விஜயா? அப்பா கிட்ட சட்டத்துக்கு கொடுத்தியாமே? ஆமா. அப்பா அளவு நோட்டு எங்கே வச்சுட்டாரு. அவருக்கு வேற உடம்பு சரியில்லையா? நான் தான் அவனுக்கு சட்டை தைக்கணும். அதான் அளவு எடுத்துட்டு போலான்னு வந்தேன். அளவு எடுத்துக்கவா? எடுத்துக்க. எவடி அவ அளவு எடுக்கிறவா? இந்த ஊர் குமரிகளை பத்தி தான் நான் நல்லா அளந்து வச்சிருக்கேனே. பையன் வாட்ட சாட்டமா செக்க செவேன்னு இருந்தா போதுமே, வந்துருவீங்களே அளவு எடுக்கிறதுக்குன்னு. இதுக்கு தாண்டி என் பேரனை வெளியிலேயே விடாம வீட்டுக்குள்ளேயே பொத்தி பொத்தி வச்சிருக்கேன். நீ சும்மா இருடா. இந்த வயசுல உன் கண்ணுக்கு பாக்குற குட்டிகள் எல்லாம் ரதி மாதிரி தான் தெரியும். மாட்டிக்கிட்டதுக்கு அப்புறம் தான் அவளுக்கு என்ன பாடுபடுத்துவாளுங்கிறது தெரியும். படி படி, முதல்ல போடி இங்க இருந்து. போறேன் போறேன். ஆனா முதல்ல ஒண்ணு தெரிஞ்சுக்க. என்னத்த? எனக்கும் மெத்த கடற்கரை பையனுக்கும் அடுத்த வாரம் கல்யாணம். வசதி இல்லாத எனக்கு கல்யாணத்துக்கு நகை வாங்கி கொடுத்ததே முத்துவேலுதான். அது தெரியுமா உனக்கு? உனக்கு கல்யாணமா? நெசமாவா? ஆமா. இது பாராட்டா, 2 சின்ன வயசு ஆணும் பொண்ணும் பார்த்து பழகிறதே கெட்டு போறதுக்கு நினைக்கிறீங்க பாருங்க. உங்க மாதிரி பெரிய வயசுக்காரங்க மனசுதான் கெட்டு நாரி போய் கிடக்கு. முத்துவேலு நானும் எப்போ அண்ணன் தங்கச்சியா தான் பழகிட்டு இருக்கோம். உன் பேரை பார்க்க வேண்டாம் சொல்லி நான் போயிடுறேன். அதுக்காக எங்க பழக்கத்தை மட்டும் அசிங்கப்படுத்தி பேசுறதாட்டா? என் கண்ணு, நான் சொன்னதெல்லாம் மனசுல வச்சுக்காத கண்ணு. இவங்க அப்ப இப்படித்தான் முன்ன பின்ன யோசனை பண்ணாம ஒரு தகராறு பிடிச்ச குடும்பத்து பொண்ணு மேல ஆசை வச்சு கல்யாணமும் பண்ணிக்கிட்டான். கடைசியில என்ன ஆச்சு? சமயம் பார்த்துக்கிட்டே இருந்து இவங்க அம்மா குடும்பத்தை சேர்ந்தவனுங்க இவங்க அப்புறம் வெட்டி கொன்னே போட்டானுங்க. இவங்க ஆத்தாலும் 1.5 வயசு பிள்ளைய விட்டுட்டு தூக்கு மாட்டிக்கிட்டு செத்து போயிட்டா. என் மகனை பறி கொடுத்த மாதிரி என் பேரனையும் வாரி கொடுத்துட்டு போக நான் தயாரா இல்லடி. அதுக்காகத்தான் நானா பார்த்து நல்ல குடும்பமானு சோதிச்சு ஒரு தடவைக்கு 400 தடவை யோசிச்சு இவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். அதுக்குள்ளேயும் இவன் எந்த பொண்ணு வலையிலயாவது சிக்கிட கூடாதுங்கிறதுக்காக தாண்டி நான் அவனை இப்படி கண்ணு கருத்துமா பாத்துக்கிட்டு இருக்கேன். சரியாத்தா, எங்க அப்பா வந்து அளவெடுத்து பாட்டினா வரேன். அப்பத்தா பாரு, நான் சொல்றது கேளு. நான் ஒண்ணு எங்க அப்பா மாதிரி எவன் அழகிலையும் மயங்கிற மாட்டேன். நீ பார்த்து இதாண்டா பொண்ணு கட்டுறா தாலியன்னு சொல்லி நான் கட்டிட்டு போறேன். நீ தயவு செஞ்சு உன் ஜெயில் வாழ்க்கையில இருந்து ரிலீஸ் பண்ணு. பாரு, இந்த மாதிரி தோட்டத்துக்கு போய் விவசாயம் பார்க்காம வீட்லயே உட்காந்து தோசை சுட்டுக்கிட்டு இருந்தேன்னா நீயே ஆசைப்பட்டாலும் ஊர்ல ஒரு நாய் எனக்கு பொண்ணு கொடுக்காரு. அப்ப நான் தான் தெருத்துருவா நாய் மாதிரி அலையணும். என்னமோ முத்துவேலு, நீ இவ்வளவு தூரம் சொல்றேங்கிறதுக்காக தான் நான் உன்னை வெளியில விடணும். பார்த்து நடந்துக்கப்பா. என்ன அப்பதான் நீ பேசுறது? காலையில வீட்டு விட்டு வெளியில போனா ராத்திரி வரும்போது ஒரு பொண்ணை நான் கூட்டிட்டு வந்துருவேனா? நம்ப மாட்டேங்கிறியா? மேல எனக்கு நம்பிக்கை இருக்குடா. இந்த காலத்து குட்டிகளை நம்ப முடியலையே. போயிட்டு வரேன். பாரு, முதமுறையா நான் வீட்டை வெட்டி வெளியே செல்கிறேன். என் நெற்றிகளை வெட்டி பொட்டுட்டு விடை கொடுங்கள் என் தந்தையின் தாயே. நான் பொட்டுன்றது இருக்கட்டும், நீ எவனத்திலேயாவது பொட்டை இட்டாம வந்து சேரு போ. நம்ப மாட்டேங்கிறேன். எங்காம வராங்கடா? என்னடா இது ஒரு நாளும் இல்லாத திருநாளா? இன்னைக்கு நீ வர்ற? நான் எங்க ஆத்தா கிட்ட சொந்த ஜாமீன்ல வந்திருக்கியா? டேய் முத்துவேலா, நாம ஒன்னா படிச்ச காலத்துல இருந்து இன்னைக்கு தாண்டா முகத்துல கலையே தெரியுது. என்னடா ஒன்னா என்னமோ 15-20 வருஷமா படிச்சு 2 பேரும் டாக்டர் ஆயிட்ட மாதிரி பேசுற. 3 வருஷம் சின்ன பள்ளிக்கூடத்துல படிச்சா. நாங்க வாதியார்ட்ட வாங்கிட்டு வெளியே வந்துட்டோம். பெரிய வரலாறு மாதிரி சொல்றியா? ஐயோ, தோட்டத்துக்கு வேலைக்கு வரதோ ஒரு ஆபீஸுக்கு வேலைக்கு போற மாதிரி தான். நல்லா குளிச்சு என்ன போட்டு படிய தலை வரட்டு அழகா லட்சணமா வரலாம்ல? ஆமா, உன் தோட்டத்துல வயசு வாரியா டைஸ் வாரியா பல பிள்ளைங்க வேலை பாக்குறாங்க. நாங்க தலைச்சு விட்டு மாப்பிள்ள மாதிரி வர்றதுக்கு. அட ஏண்டா, உன் ஆத்தா தான் தோட்டத்துல ஒரு வயசு புள்ள கூட வேலை பார்க்க விடாம மிலிட்டரி மாதிரில எங்களை வச்சு வேலை வாங்குறான். தண்ணிசாமி வரப்போறாருல்ல, இனிமே நம்ம ஊர்ல தண்ணி பஞ்சமே வராது. அவர் தான் நிறைய பணம் கேட்பாராமல்ல. அதுல என்னையா தப்பு? அவர் கை காட்டின இடத்துல கிணறு பண்ணா தண்ணி பெருக்கெடுத்து ஓடுதாமே. அதோ தண்ணி தண்ணி விட்டாரு. முதல்ல கொஞ்சம் குடிக்க தண்ணி கொடுங்க. அது இருந்தா நாங்க எங்க உங்களை கூப்பிடுறோம்? அதுவே இல்லையா? அவ்வளவு வறண்டு போச்சா? பணமாவது வச்சிருக்கீங்களா இல்லையா? இந்தங்க. என்னையா பெருமாள் கோயில பிச்சை எடுத்த மாதிரி இருக்கு. ஊரே வறண்டு போய் கிடக்குன்னு நாங்கெல்லாம் கஷ்டப்பட்டு சேர்த்து கொண்டாத காசு நீங்க தண்ணி இருக்கிற இடத்த பார்த்து சொன்னாதான் உண்டு. சொல்றேன் எங்க இந்த நீரோட்டம் இனிமே உங்களுக்கு ஓட்டம் தான்.
இந்த இடத்துலதான் நீரோட்டம் இருக்கு. இங்க தோண்டுங்க, தண்ணி ரொம்ப வரும். நீ சொன்ன மாதிரியே தோன்றோம். ஆனா இந்த புழுக்கிலே மட்டும் உன போத்துடுவோம். ஏன் நீரோட்டமாயா இது? இந்த தேரோட்டமாடா இது? அங்க பாரியா. ஏயா தண்ணி காமிக்கிறேன்னு சொல்லி ஒரு ஊருக்கே தண்ணி காமிச்சியா? காசு போனா போது. புள்ள குட்டியோட எங்களை 10 மைல் ஓட விட்டியே. இது உனக்கே நல்லா இருக்கா? நல்லா இல்லதாமா, அது ஏன் மிஸ்டேக் இல்லைங்கம்மா. இந்த நீரோட்டம் காட்டுற குச்சி இல்லைங்க, அது தப்பா போச்சுங்க. வேற குச்சி வாங்கிட்டு வந்து அப்புறம் நம்ம ஓடலாம் வாங்க. குச்சியெல்லாம் ஓடிட்டு வாங்க. இனிமே குச்சியை கையில தொடவே கூடாது. முத்துவேலா, வேளாம்பாளையம் சுடுகாடு ரொம்ப மோசமான இடம். என்ன நடந்தாலும் வண்டியை நிறுத்தாத. கல்லு முள்ளும் காலுக்கு வெட்டு. ஐயப்போ என்னங்க சொல்லுங்க. எனக்கு ஒரு உதவி செய்யறீங்களா? தெரியுங்க, ரத்த நேரம் உங்களுக்கு வேணும். நீங்களே கடிச்சு எடுத்துங்க. அது இல்லைங்க, என்ன பக்கத்து ஊர்ல இறக்கி விட்டுடுறீங்களா? கரெக்டுங்க, அங்கதாங்க நல்லா ரத்தம் கிடைக்கும். எப்படிங்க இந்த ராத்திரியில் நீங்க தனியா? உங்களுக்கு பயமா இல்லையா? ஏற்கனவே செத்து போனவ எதை பார்த்து பயப்படணும்? ஐயோ ஆமா, இது பூச்சி மருந்துல? ஆமாங்க, ஒரு துளி நாக்குல பட்டாலும் கூட உடனே செத்து போயிருவோம். நீங்க விவசாயம் செய்யறவரா? இன்னைக்கு வரைக்கும் அப்படித்தான். நாளைக்கு அநேகமா நானும் உங்களோட சேர்ந்துட்டு ரோட்ல போற வண்டியை நிறுத்துவேன்னு நினைக்கிறேன். உங்க தோட்டத்துல எனக்கு ஒரு வேலை போட்டு தர முடியுமா? ராத்திரி ஷிப்டா பகல் ஷிப்டா? நாள் முழுக்க வேணாலும் வேலை செய்யறேன். ஆனா நீங்க சாப்பாடும் பாதுகாப்பும் கொடுத்தா போதும். வெட்டத்தை விட்டு சொல்றேன், நான் சாப்பிட்டு 4 நாள் ஆச்சு. அதுக்கு பக்கத்து ஊர் தாங்க கரெக்ட். அங்கதாங்க நல்ல ரத்தம் கிடைக்கும். அந்த ஊருக்கு பேரு நல்ல ரத்தம் பாளையம். ஊர் வந்துருச்சு, இறங்கிக்கிங்க பேய். அதா ஒரு வழியா தப்பிச்சிட்ட. இனிமே அந்தி சாஞ்சா வீடுதான். வாலிடால் காண. சந்தேகப்பட சரியா போச்சு. காலம் தோல்வியா? வீடு எங்க சொல்ல நாடா கொண்டு போய் விட்டு போறேன். தங்கறதுக்கு வீடும் சாப்பிட சாப்பாடும் இருந்தா நானே சாப்பிடும் நினைப்பேன். ஐயோ, அழாதம்மா. உனக்கு வீடு சோறு அவ்வளவுதானே. நான் ஏற்பாடு பண்றேன். ஆனா நான் சொல்ற மாதிரி நீ கேட்கணும். வா வா. மகமாயி, வீட்டுக்குள்ளேயே வச்சிருந்தவன வெளியில விட்ட உடனே வெறி பிடிச்சவன் மாதிரி சுத்திக்கிட்டே இருக்கான் போல இருக்கு. இவ்வளவு நேரம் ஆகி ஆளை காணுமே. எந்த வம்ப விலைக்கு வாங்கிட்டு வர போறானோ? முத்து முத்து, எப்பா என்னப்பா இப்படி பேய் அரைஞ்ச மாதிரி வந்திருக்கிற? கரெக்டாத்தா, அது எப்படி உனக்கு முதல்லயே தெரிஞ்சது? ஐயோ முத்துவேலு, என்னப்பா சொல்ற? நான் தோட்டத்துல வேலையை முடிச்சுட்டு வேளாம்பாளையம் சுடுகாட்டு வழியா வண்டி எடுத்துட்டு வந்துட்டு இருந்தா, அப்ப திடீர்னு அப்படின்னு ஒரு சத்தம். டக்குனு வண்டி நின்று போச்சு. அதுக்கப்புறம் என்ன ஸ்டார்ட் பண்ணாலும் வண்டி ஸ்டார்ட் ஆகாதா? ஐயோ ஐயோ, அந்த இடத்துல மோகினி பிசாசு நடமாட்டம் ரொம்ப இருக்குமே. கரெக்டாத்தா, நீ முதல்ல சொன்னப்பெல்லாம் நான் நம்பவே இல்லை. நேர்ல பார்த்ததுக்கு அப்புறம் தான். என்னது? நடுக்க மாட்டா, நடுங்கிட்ட. அப்போ நீ பேய நேர்லயே பாத்தியா? ஆமாத்தா, வெள்ள வெள்ளையன்னு ஒரு புடவை கட்டிட்டு அங்கனே முன்னாடி வந்து நின்னுச்சே. ஏண்டா மோகினி பேய் வெள்ள வெள்ளையன்னு புடவை கட்டாம அழுக்கு புடவையா கட்டும்? புடவைய விடுற, விஷயத்துக்கு வாடா. என்ன? என் தாத்தனுக்கு, அதாவது உன் புருஷனுக்கு அன்னக்கிளின்னு ஒரு முறை பொண்ணு இருந்துச்சா? ஆமா. அத கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஆசை காட்டி மோசம் பண்ணாரா? அதெல்லாம் எதுக்குடா இப்ப கேக்குற? விஷயம் இருக்காதா? வேதனை தாங்க முடியாம அந்த 16 வயது நிறையாத பருவம் அங்க பாலும் கிணத்துல விழுந்து தற்கொலை பண்ணி கிச்சிச்சா. முத்துவேலு, என்னடா எல்லாத்தையும் நேர்லயே பார்த்த மாதிரி கேக்குற? நான் சொல்லாத்தா,
வேளாம்பாளைய சுடுகாட்டுல என்ன பார்த்து அன்னக்கிளி சொன்ன கதை. அடி பாவி அன்னக்கிளி, உன் கூட செத்தவங்க எத்தனையோ பேர் இருக்கும்போது நீ கதை சொல்றதுக்கு என் பேரன் தானா கிடைச்சான். எந்திரி, அவளை நான் ஒரு கை பாத்துறேன். அன்னக்கிளியாவது வெட்டுக்கிளியாவது விபூதி எடுத்து நான் அடிக்கிற அடியில வெள்ளச்சீரையெல்லாம் கிழிச்சுக்கிட்டு ஓடிட வேண்டாம். முத்துவேலு, என்னடா விளக்கெல்லாம் அணைஞ்சு போச்சு? கையோட வேலையாத்தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஐயையோ, ஐயையோ. அன்னக்கிளி வந்துருச்சு. அன்னக்கிளியா? இப்ப என்னடா பண்றது? வீட்டுல என்ன சமையல் பண்ணி வச்சிருக்கேன்? உனக்காக கோழி எடுத்து குழம்பு வச்சிருக்கேன். அது அன்னக்கிளிக்கு படைச்சு இப்போதைக்கு சமாளிச்சுக்கோ. நாளைக்கு என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம். நல்லா இருக்கியா கங்கம்மா? இருக்கேன். அன்னக்கிளி சொல்லுங்க மாமா. ஐயா, என்னடா பேய் முறையவே மாத்துது? அன்னக்கிளி, இவன் உனக்கு மாம இல்ல, பேரன். பேரனை கொஞ்சம் மாதிரி லுளு ஆயின்னு சொல்லு. லுளு ஆயி. சரி, வரலைன்னா விட்டுடு. சொந்தக்கார பேயா போயிட்டு. பெருந்தோம்பனுக்கு பேர் போன குடும்பம் நம்ம குடும்பம். அந்த பையன் நிக்க வச்சே பேசிக்கிட்டு இருக்கே. பின்ன என்னடா உட்கார வச்சு ஒரு டம்ளர் ரத்தமா கொடுக்க முடியும்? சாப்பிட சொல்லாத்தா. அதுவே எடுத்துக்கிடும் போல இருக்குடா. தினமும் இதே மாதிரி கோழி அடிச்சு சமைச்சு வைங்க, நான் வந்து எடுத்துட்டு போறேன். தினம் கோழியா? என்னடா இவ தினம் கோழி அடிச்சு குழம்பு வைக்க சொல்லிட்டு போறா? பேய்க்கு விருதுங்கிறதும் கிடையாதா? ஐயோ, நான் செத்தேன். என்னையா? வா தண்ணிசாமி, உட்காரு உட்காரு. எங்க 2 நாள் ஆளைய காண? இந்த காங்கேயக்கு பக்கத்துல மொரட்டூர்ல ரொம்ப நாளா தண்ணி பஞ்சமா. காலை புடிச்சு கெஞ்சி கூப்பிட்டாங்க. நானும் போனா போதும் போய் இடத்த காட்டினேன். அட 10 அடிதான் தோண்டி இருப்பாங்க. வந்ததே குப்புக்குன்னு ஒரு ஊத்து. அட ஊரையே அடிச்சுட்டு போற மாதிரி ஒரு வெள்ளப்பா. ஜனங்கெல்லாம் வந்து என்ன கட்டி புடிச்சிட்டாங்க. இல்லையே, கட்டி வச்சு ஓச்சாப்புல சொன்னாங்க. உனக்கு எப்படா தெரியும்? நான் வந்திருந்தேனே. எதுக்கு பொறுக்கிறதுக்கா? இல்ல சொல்றது. இந்த லவுட்டெல்லாம் கிட்ட வச்சுக்காத, மூச்சை புடிச்சு அமைக்கியே கொண்டுடுவேன். இவங்க அப்பா அம்மா எல்லாரும் அனாதை. ஏதாச்சும் ஒரு வேலை போட்டு கொடுங்க என்கிட்ட வந்து கேட்டாங்க. அதான் ஆத்தாக்கு தெரியாம இங்க தோட்டத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்கேன். இவங்களுக்கு வேலை கொடுக்கலாமா வேண்டாமா? வேண்டாம்னா நீ வெளியே அனுப்பிச்சிருவியா? வெயில்ல லோலோன்னு அலைஞ்சு கூட்டி வந்திருக்கேன். இந்த லவுட்டு தானே வேண்டாங்கிறது. அப்பா அம்மா இல்லாத அனாதையா? ஆமாங்க. நினைச்சா என்ன வெடிச்சு. உன் கை எங்கிட்ட இருக்கட்டுமே. அதுக்கு என்கிட்ட எடுத்துட்டு போட்டு விரல வைக்கவே விட மாட்டேங்கிறாயா? நகத்தை கடிச்சு மேல தூக்குனா தான் உண்டு. பேசுறத சீக்கிரம் பேசியா? ஏம்மா இதுக்கா இவ்வளவு காட்டு? உனக்கு என்ன வேலை தெரியும்? இவ்வளவு பேர் இருக்காங்க, யார் என்ன வேலை சொல்லி கொடுத்தாலும் அதை நான் செய்யறேங்க. ரெடியா இருப்பீங்க போல இருக்கு. நானும் ரெடியா தான் இருக்கேன். வாங்க போய் உட ஓட்டலாம். தண்ணிசாமி, குறுக்க வராத, கொன்னுடுவேன். நீ வாமா, நான் களை எடுக்க சொல்லி தரேன். உன் தலை எடுத்துருவேன். தண்ணிசாமி, தகராறு பண்ணாத. கொலவிடும். சும்மா இருப்பா. இந்த தோட்டத்துக்கு சொந்தக்காரன் நான். இப்ப பேச்சையே நிறுத்திட்டியா? பாட்டு தானா? இல்ல தனிச்சா, எனக்கு என்னமோ தெரியல, இந்த பொண்ணை பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு இனம் புரியாத சீக்கு வந்துருச்சா? சீக்கில சிக்கிக்கிச்சு. அப்ப தொண்டைக்குள்ள வேலை விட்டு நோண்டு. நான் வேலை கத்து கொடுக்கறேன். வேண்டாம், இந்த வேலையை வாங்கிட்டா மொத்த தோட்டத்தை நீ வித்துருவேன். வித்தாலும் பரவாயில்ல, செத்தாலும் அடுக்குமொழி வேறையா? ஆமா. என்ன அது மாதா கோயில் கூட்டி போற மாதிரி இப்படி கூட்டி போறான்? இப்படி கூட்டிட்டு போய் என்ன செய்ய போறா? இதுக்கு பேர் தாங்க மண்வெட்டி. 16ஆம் நூற்றாண்டுல மஞ்சக்கோணாம்பாளையத்துல கருப்புசாமி கவுண்டர் ஒருத்தர் கண்டுபிடிச்சாரு. இதை கண்டுபிடிச்ச அன்னைக்கே சின்ன வீட்டு தகராறு வந்து அவர் பொண்டாட்டி இந்த மண்வெட்டியாலேயே அவர் ஒரே போடா போட்டு கொண்டு போட்டாளுங்க. புடிங்க. இதை வச்சு நான் என்ன பண்றது? என்ன வேணாலும் பண்ணலாங்க. புடிங்க, பண்ணலாங்க. அப்பா அம்மா, பாத்தீங்களா? நீங்க விவசாயம் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தென்னை மரம் இல்லாமே அழிஞ்சு வந்துருச்சு. நீ குச்சியே இல்லாம படி வாங்க போற. சாப்பிடுங்க. என் மேல உனக்கு எவ்வளவு பிரியம் பங்காளி. என்னையா நீ எது கிடைச்சாலும் தடவற? உனக்கு இல்ல, அவங்களுக்கு. அவங்க தான் களைச்சு போயிருப்பாங்க. வேண்டாங்க, எனக்கு களைப்பு முக்கியம் இல்ல, உழைப்பு தான் முக்கியம். என்னங்கடா இது ஆளாளுக்கு அடுக்குமொழி பேசுறீங்க? இங்க கூட்டம் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. நாம அப்படி போய் விவசாயம் பண்ணுவா. ஏன்பா, நான் ஒரு ஆள் ஒரு கூட்டமா தெரியுதுனா? கூட்டத்தில் 4 பேர் 4 விதமா பேசுவாங்க. நம்ம அங்க போலாம். விவசாயம் இது என்னையா புதுமையான விவசாயமா இருக்கு? அவன் ஏக்கர் கணக்கில் தான் சொல்லி கொடுப்பான்.
இவன் இன்ச்சு பை இன்ச்சா சொல்லி கொடுக்குறானே. இவன் தோப்ப வைக்கிறது உறுதி. என்னங்க என்னங்க, ஆத்தா தோட்டத்துக்கு வந்துட்டாங்க. ஐயோ வா, தண்ணி தொட்டிக்குள்ள ஒளிஞ்சுக்கலாம் வா. விவசாயமா நீ பண்ற? பண்ணுவ பூடுங்கடா. அந்த அளவுக்கா? மந்திராலயா, உங்க காதல் இவ்வளவு ஆழத்துக்கு போயிருச்சா? தப்பா நினைக்காத தனிசாமி, திடீர்னு ஆத்தா வந்துட்டாங்க, அதனாலதான் தொட்டிக்குள்ள வந்து ஒளிஞ்சுக்கிட்டோம். இவ்வளவு பெரிய தோட்டத்துல உனக்கு ஒளியறதுக்கு வேற இடமே கிடையாதா? தொட்டி தான் கிடைச்சதா? அது என்ன சைடுல கை விட்டு தேடுற? இன்னொரு பொண்ணு கிடைச்சு அமுக்கலாம்னா? இல்லப்பா, திலகாக்கு நீச்சல் தெரியாதுல்ல, அதனாலதான் நான் நீந்திக்கிட்டு இருக்கேன். நீச்சலா? ஏயா, தண்ணி இல்லைன்னா மீனே நீச்சல் அடிக்க முடியாது. நீங்க எப்படி அடிக்கிறீங்க? நீச்சல் அடிக்க தண்ணி வேணுமா? மனசு இருந்தா போதாதா? சுத்தம் கருத்துதான். கிட்ட நெருங்க முடியாத அளவு கருத்துதான். கூட்டம் ரொம்ப ஜாஸ்தி ஆயிருச்சு, நாம தண்ணிக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கலாமா? போங்க, உள்ளே ஒளிஞ்சு போங்க. முத்துவேலு, ஆசைப்பட்டவளை நினைச்சுக்கிட்டு இப்படி மதக்க வந்த பொம்பளை மாதிரி உட்கார்ந்துகிட்டே இருந்தா எப்படிப்பா? அவளை கரும்பு காட்டுக்கோ கம்பம் காட்டுக்கோ கூட்டிக்கிட்டு போய் மாங்குயிலே பூங்குயிலே தேதி ஒண்ணு கேளு அப்படின்னு வேட்டிய வரிஞ்சு கட்டிக்கிட்டு ஆடுனா தானே குஷியா இருக்கும். யோ, கிராமத்தான வேட்டி வரைஞ்சுக்கிட்டு ஆனோம்னு சட்டமா என்ன? என் கற்பனையே வேற. அப்பா, இது வரைக்கும் திருட்டு ரயில் ஏறி தான் போயிருக்காங்க. திருட்டு பஸ் ஏறி போறாங்கிறத கண்டுபிடிச்சது தமிழ்நாட்டிலே முதல் ஆள் நான் தான். யார் சொன்னது? பஸ் கண்டுபிடிச்ச காலத்துல இருந்து எங்க பரம்பரையே டிக்கெட் எடுத்தது இல்ல. யார் அது? கண்ணு கூசுற அளவுக்கு கருப்பா ஒரு கலர்ல. என் பேரு மானஸ்த. என்னது மானஸ்தனா? டேய், ஓடுற பஸ்ல போறோங்கிற தைரியத்துல என்ன பேர் வேணாலும் சொல்லலாம்னு நினைச்சிட்டியா? உன்ன பேரை சொல்லு, இல்லன்னா ஓசி தள்ளி விட்டுருவேன். அட நிஜம்தாங்க, என் தங்கச்சி அழகுமணிக்கு கோட்டையூர் ஜமீன்ல மாப்பிள்ளை பார்த்து வரேன். என்னது, உன் தங்கச்சி பேரு அழகுமணியா? அவளுக்கு கோட்டையூர் ஜமீன்ல மாப்பிள்ளை பாத்தியா? இதை என்ன நம்ப சொல்றியா? நீங்க நம்புனா நம்புங்க, நம்பாட்ட போங்க. இங்க பாருங்க, இதான் என் தங்கச்சி. மகாராணி மாதிரி இருக்கிற என் தங்கச்சிக்கு ஒரு நல்ல மாப்பிளைய கட்டி கொடுக்க வேண்டியது இந்த அண்ணனோட கடமை இல்லையா? கடமை தான். ஆனா உங்க தங்கச்சி கலருக்கு உங்க கலருக்கு நிறைய டிஃபரெண்ட் இருக்குங்களே. நான் எங்க அப்பா கலருங்க, என் தங்கச்சி அம்மா கலருங்க. அம்மா வெஸ்ட் ஜெர்மன், வெள்ள வெள்ளையேன்னு இருப்பாங்க. எங்க அப்பா 2 ஆப்பிரிக்கா, நான் அப்படித்தான் இருப்பேன். ஓ, நீங்க ஒரு அசிங்கமான கிராஸா? அது சரி, உங்க அப்பா அம்மா உயிரோடு இருக்காங்களா? இல்லங்க, செத்து போயிட்டாங்க. தப்பிச்சுட்டாங்க. சாட்சியே இல்லாத ஒரு தங்கச்சி போட்டோ வச்சுட்டு பஸ் அலைகிறான். அப்புறம் உங்க தங்கச்சிக்கு ஜமீன்ல மாப்பிள்ளை பேசி முடிச்சிட்டீங்களா? சேச்சே, ஜமீன்ல பணம் இருக்கலாம், ஆனா மூஞ்சி இல்லையே. மூஞ்சி இல்லாம பின்ன ஜமீன் முண்டத்தோடவா தெரியறான்? நான் எதிர்பார்க்க மூஞ்சி இல்லையே. நீங்க எந்த மாதிரி மூஞ்சி எதிர்பார்க்கறீங்க? நீங்க பஸ்ல டிக்கெட்டே எடுக்கலனாலும் உங்க பர்சனாலிட்டியே வேற. என் தங்கச்சி உங்களுக்கே கொடுக்கலாம்னு இருக்கேன். ஐயோ, மாப்பிள, இந்தாங்க பழம் சாப்பிடுங்க. இது உங்களதான். என்னதுல, நான் தான் பஸ்ஸுக்கு டிக்கெட் எடுக்க வக்கீல்லாம் வந்துட்டு இருக்கேன். எல்லாம் கீழே இருக்காங்க, மாங்காய் மாட்டேங்குது. அவனுக்கு தான் சாப்பிடுங்க. ஐயோ, நான் குளிக்காம சாப்பிட மாட்டேன். ஆனா நான் கூட தான் குளிக்கிறேன். பஸ்ல தேங்காய் இருக்கு குளிக்கிறதுக்கு. மழை பெஞ்சு நனைஞ்சா தான் உண்டு. இன்னைக்கு ஒரு நாளைக்கு சாப்பிடுங்க. அப்ப சட்டை மாத்திக்கலாமா? நிறைய மடையில சட்டை இருக்கு, எடுத்து போடுங்க. என் கலருக்கு இதெல்லாம் மேட்ச் ஆகாது, உங்களுக்காக மாத்திக்கிறேன். மாப்பிள, உங்க தங்கச்சி எனக்கு கட்டி கொடுத்தீங்கன்னா என் கண்ணை போல பாத்துக்குவேன். நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? நான் என்ன கேட்டேன், ஏன் அறீங்க? நான் முதல்ல பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது அன்னைக்கு பார்த்து பள்ளிக்கூடம் தொப்புடி இடிஞ்சு போச்சு. அவசரமா இருக்குன்னு எங்க அப்பச்சி பள்ளிக்கூடத்துக்கு என்ன அனுப்பல. சரி விடுங்க, மன்னிச்சிட்டேன். ஒரு 5000 ரூபாய் பணம் இருந்தா என் தங்கச்சி கட்டி கொடுத்துருவேன். அதுக்கு எனக்கு தாராளமா கொடுத்துட்டா போகுது. இன்னைக்கு நம்ம பாக்குறதுல மாத்திக்கலாம். குடி. பாலக்காட்டு ஐயர் விபூதிக்கெல்லாம் மசிய மாட்டா போல இருக்கு. பகல்லே வந்து ஆட்டம் போட ஆரம்பிச்சுட்டாளே. இந்த பேய நான் எப்படி விரட்டுவேன்? என்ன பண்ணுவேன்? அடே தண்ணி சாமி, நீயா? ஏண்டா, நானே பயத்துல நடுங்கி போயிருக்கிறேன். நீ வேற சத்தம் இல்லாம வந்து ஏண்டா சொல்ற? ஆத்தா, இவருதான் மானஸ்தன். வணக்கம். மானஸ்தனா? மூஞ்சி பார்த்தா அப்படி தெரியலையே. பேரு வைக்கும் போது குப்புறப்படுத்திருந்தாரு. வச்சதுக்கு அப்புறம் தான் மூஞ்சி பாத்துருக்காங்க. சரி, இப்ப இவருக்கு என்ன? இவரோட தங்கச்சி அழகுமணிய நான் கல்யாணம் கட்டிக்க போறேன். ஏப்பா, இவர் தங்கச்சி அழகுமணி நான் நம்பணுமா? அத்தா, அந்த குடும்பத்திலே இவர் ஒருத்தர் தான் தப்பா பிறந்தார். இவர் தங்கச்சி அழகுமணி அழகோ அழகு. நானே போட்டோ பார்த்தாலும் முடிவு பண்ணேன். இப்ப எங்க வந்த? அந்த பொண்ணை நான் கட்டிக்கலாம் இருக்கேன். அதுக்கு நீங்க எனக்கு ஒரு உதவி பண்ணணும். கோலம் அடிக்கணுமா? மாப்பிள ஒரு 10 நாள் என் கூட தங்குறாரு. தங்கட்டும்.
அந்த உங்க வீடு இருக்குல்ல, அதுக்கு எதிரில் ஒரு வீடு இருக்குல்ல, அதை எனக்கு கொடுங்க. நாங்க 2 பேரும் தங்கிக்கிறோம். தண்ணிசாமி இங்க வா. சத்தம் போட்டு பேசாத. ஏன்டா கத்துற? மெதுவா பேசு. நீ கேட்டியே அந்த வீட்டுக்கு இப்பதான் புதுசா பேய் ஒண்ணு குடி. அதனால 1000மோ 2000மோ பணம் வேணாலும் கொடுத்துறேன். எப்படியாவது அந்த பேய் அங்க இருந்து விரட்டிட்டு நீ ஏன் குடி இருந்துக்க. அந்த வீடு எனக்கு வேண்டாம். நான் பேசாம சுடுகாட்டுல வீடு பாத்துக்கிறேன். காத்தோட்டமா வாழ்ந்துருக்கோம். ஏன்டா நீ வேற விசில் அடிச்சு பயமுறுத்துற? மச்சான் கூப்பிடுறாரு போ. நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ, வீட்டுல இருக்கிறத ஓட்டிட்டு பணத்தை வாங்கி என்கிட்ட கொடுக்குறீங்க. ஏய், ஓட்டுறதுக்கு அது என்ன ஆடா மாடாடா பேய்டா? மை சிஸ்டர் வாண்ட. எஸ், போய் ஓட்டுங்க போங்க. டேய் ஏன்டா இப்பவே கொட்டடிச்சு என்ன பயமுறுத்துற? இந்த பாரு நல்லா கேட்டுக்க. இந்த நடு ராத்திரியில முதல்ல சலங்க சத்தம் மட்டும் கேட்கும். காத்துல செத்தையெல்லாம் பறக்கும். அப்புறமா தான் அந்த அன்னக்கிளி பேய் வருவா. பின்னாலேயே மந்திரிச்சு விட்ட மாதிரி என் பேரை முத்துவேலும் வருவான். பொம்பளையா இருந்தா போதுமே, பேயா இருந்தாலும் உன் பேரை பின்னாலேயே சுத்துவானே. அவனை விடுறா. பண்ணாடிக்கு பிறந்தவன ராத்திரில சிரிச்சு ஏன்டா எங்களை பயமுறுத்துற? டேய் வந்துட்டா. யாரு? அன்னக்கிளி. அன்னக்கிளி உன்னை தேடுது. 6 மாசம் 1 வருஷம் அவரம்பூ காட்டுக்குள்ளே. என்னடா இப்படி உதர்ற? பயமா இருக்கு. அத்தா, இது பேயும் இல்ல பிசாசும் இல்ல, உன் பேரனோட செட்டப். என்னப்பு? செட்டப். செட்டப்பா? ஆமா, இது ஒரு அனாதை பொண்ணு. பகல் பூரா தோட்டத்துக்கு அழைச்சிட்டு வந்து விவசாயம் சொல்லி தரேன்னு டூயிட் பாடுறான். ராத்திரில பேயின்னு சொல்லி இங்கேயும் அழைச்சிட்டு வந்துடுறானா? என் பேரனா? உன் பேரன் தான். ஆத்தா, பொம்பளையா இருந்தா போதும், செத்த புணத்தை கூட உன் பேரன் நம்பி விட்டுட்டு போயிட முடியாது. தண்ணிசாமி நெசமா தான் சொல்றியா? நிஜமா தான். இரு என்ன நானே பாத்துட்டு வந்துடுறேன். ஐயோ அம்மா, ஏண்டா குழந்தைக்கல்ல கால்ல போட்ட மாதிரி இந்த மிதி மிதிச்ச? அந்த பொண்ணை பேயல்னு சொல்லி கிளவிட்டு இருந்த வர பணத்தை கெடுத்து விட்டியே. இவ்வளவு பெரிய முட்டாளா இருந்தா என் சிஸ்டர் உனக்கு எப்படியா கொடுக்கறதே? மாப்பிள கோச்சுக்காதீங்க, இந்த பேய் போனா போட்டு. சுடுகாட்டுல இன்னும் எத்தனையோ பேய்கள் இருக்கு. ஆனா ஓட்டியாவது உங்களுக்கு நான் காசை கொடுத்துறேன். ஆனா உங்க தங்கச்சி மட்டும் எனக்கு கட்டி வச்சிருக்கு மாப்பிள. அங்க ஓட்டுனா பணம் வராது, எலும்பு கூடுதா வரும். வந்த எடுத்து வாயில குத்திக்கிடா. ஏன் அப்படி என்னையே பாத்துட்டு இருக்கீங்க? இல்ல, நீ செத்து போனதுக்கு அப்புறம் கூட அழகாத்தான் இருக்கு. செத்ததுக்கு அப்புறமா? இல்லடா, நீ இந்த வெள்ளை புடவையெல்லாம் கட்டு பேய் மாதிரி வேஷம் போட்டு வந்தில்ல, அதுல ஒரு ரேஞ்சு தான். ரேஞ்சு இருப்பாடா இருப்பா. அவன் மட்டுமா பேய வேஷம் போட்டா? நீ தானே இத்தனை நாள பேரன வேஷம் போட்டிருக்க. இல்ல, நான் தோட்டத்துல வேலையை முடிச்சு வந்துட்டு இருந்தேனா இந்த அன்னக்கிளி பேய் வந்து திடீர்னு முன்னாடி குறிச்சிருச்சு. குதிச்சிருச்ச? குதிக்கட்டும். டேய் தண்ணிசாமி. குட் மார்னிங். நீ எப்ப தனிச்சாமி வந்த? நாங்க வந்து 30 வருஷத்துக்கு மேல ஆகுது. முத்துவேலு, சும்மா சொல்லக்கூடாதுப்பா. நான் 100 மில்லி தான் கேள்விப்பட்டிருக்கேன், நைட் ஷிப்ட் டே ஷிப்ட்னு. நீ அதையும் தாண்டி ஓவர் டைம் போட்டு லவ் பண்ற முதல் ஆளு நீதான்ப்பா. ஆனா இந்த பொண்ணை சும்மா சொல்லக்கூடாது, சளைக்காம உனக்கு ஈடு கொடுத்து லவ் பண்ணுதே. அடே, இது பொண்ணு இல்லடா, பேய். இதா பேய். பேய்க்கு தரையில கால் படக்கூடாது. இது தலை பேய்ப்பா. இல்ல, இது நுர பேய். டேய் முத்துவேலு, எப்ப நீ என்ன ஏமாத்திட்டு கண்ட கழுதையெல்லாம் வீட்டுக்குள்ள விட்டுட்டியோ, இனிமே உன்னை நான் நம்ப மாட்டேன்டா. தயவு செஞ்சு நான் சொல்றது கேளு. பாவாத்தா அந்த பொண்ணு ஒரு அறார. இந்த பாரு, நான் கடைசியா சொல்றேன். ஒண்ணு இவ இந்த வீட்டுல இருக்கணும், இல்ல நான் இருக்கணும். 2 பேர்ல யார் இந்த வீட்டுல இருக்கணுங்கிறத நீயே முடிவு பண்ணிக்க. என்ன அத்தா நீ? என்னால உங்க 2 பேருக்கும் பிரச்சனை வேண்டாம், நானே போயிடுறேன். நான் சொல்றது தண்ணி சாமி கூட்டிட்டு போட அவனை. அம்மா, இந்த காத்தடிக்கிற மிஷின் எங்க வாங்கின? கோழி முட்டை போற வரைக்கும் காத்திருந்து இப்ப கொண்டு வரையா? இவ்வளவு சாப்பிட்டா அண்ணன் திட்டுவாருங்க. அண்ணனாவது நொண்ணனாவது இவ்வளவு கஷ்டப்பட்டு நான் சாராயம் காய்ச்சிருந்தேன், சந்தோஷமா சாப்பிடறதுக்கு தான்டா. நீ சாப்பிட்டீங்கல்ல? சாப்பிட்டு ஏண்டா இப்ப எல்லாம் கிளீனர் வேலைக்கு பொம்பளையே வைக்க ஆரம்பிச்சிட்டியா? இல்லைங்க முதலாளி, இது என் சம்சாரம். நேத்து தான் கல்யாணம் ஆச்சு. ஏன்டா சொல்லவே இல்ல? இன்னும் பிரியாணி செரிக்கணும்டா. இப்ப நான் என்ன பண்றேன், பொண்டாட்டி கொட்டிட்டு ஒரு டிப் வரைக்கும்
குழந்தைகளை எப்படியாச்சும் காப்பாத்தியாங்கடா. என்ன வேணும்னாலும் கேளுங்க, நான் தரேன். கேட்கறதெல்லாம் உன்னால கொடுக்க முடியுமா? கேளுங்க சார், நான் தரேன். அப்போ ஒரு டாக்டர் வேணும், முடியுமா? டாக்டர் இல்லையா? எதுக்கு ஆஸ்பத்திரி போர்டு மாட்டி வச்சிருக்கீங்க? அதை கழட்டிட்டு புண்ணா கடந்து மாட்டீங்க. சரியான கேள்விதான் கேக்குறீங்க. இது சட்டசபையில கேட்க வேண்டிய கேள்விங்க. ஆனா இது சாதாரண கம்பவுண்டர் கேக்குறீங்களே. அப்படின்னா குழந்தைகளோட கறி என்ன ஆகுது? இந்த சீட்ல எழுதிருக்கிற மருந்தெல்லாம் வாங்கிட்டு வாங்க, குழந்தைங்களை காப்பாத்திடலாம். மருந்து சீட்டு உனக்கு எப்படி? நீ இங்க என்ன பத்தி அப்புறம் கேட்டுக்கலாம். முதல்ல குழந்தைங்களோட உயிர் தான் முக்கியம். இங்க டியூட்டில இருக்கிற டாக்டர் யாரியா? எங்கோ டாக்டர் தானே. உடம்புக்கு சரியில்லாம வேற நல்ல ஆஸ்பத்திரியில் படுத்துட்டு இருக்காரு. அப்ப இங்க இருக்கிற குழந்தை காப்பாத்துறது யாரு? புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்க ஆயா. ஆயாவா? திலகா, திலகவதி நீயா? Yes, doctor. I'm working as an aya in this hospital. ஹாஸ்பிடல்ல டாக்டரா இருக்க வேண்டிய நீ ஆயா வேலையை பார்த்துட்டு இருக்க. அப்பா அம்மா யாருமே இல்லாத அனாதை நீ என்கிட்ட சொன்ன. ஆனா உனக்கா நான் ஒருத்தர் இருக்கேன்னு நீ நினைச்சேனா? என் மேல சத்தியமா சொல்லு, நீ யாரு? அப்ப நான் மெடிக்கல் காலேஜ்ல 4th இயர் ஸ்டூடெண்ட். எல்லா வருஷமும் படிப்புல தங்க மெடல் வாங்கி பத்திரிகைகள்லாம் என்னை பத்தி எழுதுற அளவுக்கு நல்லா படிச்சுட்டு இருந்த நேரம். என்னோட கனவு, லட்சியம் எல்லாமே நான் ஒரு டாக்டர் ஆகணுங்கிறதுதான். ஸ்டூடண்ட்ஸ், இது ஒரு போஸ்ட்மார்ட்டம் கேஸ். இந்த அம்மா விஷம் குடிச்சு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கன்னு நம்ம டாக்டர்ஸ் ஒரு ரிப்போர்ட் ப்ரிப்பேர் பண்ணி ஆல்ரெடி போலீஸ் சப்மிட் பண்ணியாச்சு. இப்ப நான் உங்களுக்கு வைக்க போற டெஸ்ட் தான். இவங்க சாப்பிட்ட விஷம் இவங்க உடல் உறுப்புகளை எந்த வகையில பாதிச்சிருக்கு, இவங்களுக்கு எப்படி மரணம் நேர்ந்தது, அப்படி ஒரு ரிப்போர்ட் ப்ரிப்பேர் பண்ணி எனக்கு கொடுக்கணும். என் கூட படிச்ச எல்லா மாணவர்களுமே பெரிய டாக்டர் சொன்ன மாதிரி அந்த அம்மா விஷம் குடிச்சதுனால கல்லீரல் பாதிக்கப்பட்டு இருந்திருக்காங்க. அதனால அது தற்கொலை தான் எழுதி கொடுத்தாங்க. ஆனா என்னோட ரிப்போர்ட் வேற மாதிரி இருந்துச்சு. திலகவதி, திஸ் இஸ் டூ மச். அந்த பொண்ணோட சாவுக்கு காரணம் தற்கொலை தான் உன்னோட சீனியர் டாக்டர்ஸ்லாம் ரிப்போர்ட் கொடுத்திருக்கும் போது நீ மட்டும் திட்டமிட்ட கொலை தான் சர்டிஃபை பண்ணிருக்கே. பெரிய டாக்டருங்க எல்லாரும் சொன்ன மாதிரி அந்த பொண்ணோட உடம்புல கல்லீரல் பாதிக்கப்பட்டு இருக்கு, அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனா அந்த பொண்ணோட சாவுக்கு அதுதான் காரணம்னு ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்களே, அதைத்தான் நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன் ஏன்? அவங்க கேஸ் ஃபைல்ல பிளட் ரிப்போர்ட்டை பாருங்க. 3 மாசமா அவங்களுக்கு மஞ்சக்காமல இருந்திருக்கு. அவங்க ஈரல் பாதிக்கப்பட்டது இந்த காமாலனால தானே தவிர அவங்க குடிச்சதா சொல்லப்படுற விஷத்தினால இல்ல. ஏன்னா அந்த விஷம் இறப்பையில தான் இருக்கு, ரத்த ஓட்டத்துல கலக்கவே இல்லை. அப்போ அந்த பொண்ணோட மரணத்துக்கு காரணம்? என்னோட அபிப்பிராயம், அந்த பொண்ணு செத்த பிறகுதான் அவ வாயில விஷத்தை ஊத்தி அவ தற்கொலை பண்ணிக்கிட்டதா நம்ப வச்சிருக்காங்க. காலேஜும் பரபரப்பா பார்த்துக்கிட்டு இருக்க நான், டீன், போலீஸ் ஆபீசர்ஸ் எல்லாரும் கூட வர போஸ்ட்மார்ட்டம் கிளாஸ் ரூமுக்கு போனேன். பின்னால தலையில பலமா அடிபட்டு உறைஞ்சு போயிருந்த ரத்த காயத்தை காட்டினேன். இதுதான் எங்களோட மரணத்துக்கு காரணம். இவங்க விஷம் குடிச்சதுனால சாகல. This is my report. காலேஜ் பூராவும் பரவி போன இந்த பரபரப்பான கொலை கேஸ்ல என்னை பயமுறுத்தினவங்க தான் அதிகம். ஆனா எனக்கு முழு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுத்தது என்னோட அம்மா தான். காரணம், அவங்க என்னோட அம்மா மட்டும் இல்ல, நேர்மைக்கும் திறமைக்கும் பேர் போன ஒரு அரசாங்க தரப்பு வக்கீலாவும் இருந்ததுனாலதான். கொலை செய்யப்பட்ட அந்த பெண்ணோட புருஷன் ஊர்லயே பெரும் புள்ளியான தில்லைநாதன். ஆனா இந்த உலகத்துல பச்சோந்திய வளர்த்து அதை கும்புற அழகி ஒருத்தரா தானே இருக்க முடியும். தம்பி, மனுஷனை புலி மாதிரி இருக்கணும்னு, சிங்கம் மாதிரி இருக்கணும்னு சொல்றவங்க அந்த காலத்து முட்டாளுங்க. இந்த பச்சோந்தி மாதிரி இருந்தாதான் நம்ம பவர்ஃபுல்லா இருக்க முடியும். நேரத்துக்கு தகுந்த மாதிரி நிறத்தையும் குணத்தையும் மாத்திக்கிட்டு இருக்கிறதுனாலதான் நம்ம தலைவர் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் மந்திரியாவே இருக்காரு. என் தலைவர், நான் சொல்றது ரைட் தானே? என்னப்பா இது? செத்து போன பொண்டாட்டிய நினைச்சு நான் பதறிக்கிட்டு இருக்கேன், இந்த நேரத்துல போய் ஜோக் அடிச்சிட்டு இருக்கேப்பா. எனக்கு நீங்க கொடுக்கறதா சொன்ன 1.5 கோடி ரூபாய் கான்ட்ராக்ட் தான் முக்கியம். ஆனா உங்களுக்கு என் பொண்டாட்டியோட அழகு முக்கியமா இருந்துச்சு. அந்த அறிவு கட்டவ இந்த புருஷனுக்காக அட்ஜஸ்ட் பண்ணிக்க தெரியாம நீங்க அவ கை பிடிச்ச உடனே ஓடி போய் மாடி மேல இருந்து விழுந்து செத்து போயிட்டான். இந்த காலத்துல பொண்டாட்டிங்க பத்னியா இருந்தா என் மாதிரி புருஷங்க எப்படிதான் வாழ்றது? நீங்க கவலைப்படாதீங்க தலைவரே, நாம இந்த கொலை கேஸ்ல மாட்டிக்கவே மாட்டோம். அதான் நடக்காது மிஸ்டர் தில்லைநாதன்.
காலேஜ் பூரா என்னால பரவி போன இந்த கொலை கேஸ்ல தில்லைநாதனை அரெஸ்ட் பண்றதை தவிர வேற வழி இல்லாம போச்சு. நான் உயிருக்கு உயிரா நேசிச்ச என் மனைவி மேல சத்தியமா சொல்றேன், அவங்க தற்கொலை தான் பண்ணிக்கிட்டாங்க. ஊர்லயே பெரும்புள்ளி நீங்க. உயிருக்கு உயிரா உங்க சம்சாரத்தை நேசிச்சேன்னு வேற சொல்றீங்க. அப்படி இருக்கும்போது அவங்க ஏன் சார் தற்கொலை பண்ணிக்கிற முடிவு வரணும்? அது வந்து சொல்லுங்க சார். என் மனைவி தற்கொலை பண்ணிட்டது காரணம் உங்க பொண்ணு திலகவதி தான். என்ன சொல்றீங்க மிஸ்டர் தில்லைநாதன்? நானும் உங்க பொண்ணும் ஒன்னா படுக்கல இருந்தத என் மனைவி பார்த்துட்டாங்க. மனசு உடைஞ்சு போன அவங்க வேகமா மாடி படிக்கட்டுல இறங்கினப்போ தடுக்கி கீழே விழுந்து மண்டையில அடிபட்டு இறந்து போயிட்டாங்க. ஆனா உங்க பொண்ண மானத்தை காப்பாத்துறதுக்காக என் மனைவி விஷத்தை குடிச்சிட்டு செத்து போயிட்டாங்கன்னு இவ்வளவு பெரிய பொய் சொல்லிட்டேன். யுவர் ஆனர், என்ன மன்னிச்சு. உங்க அக்கிரமத்துக்கு எதிரா சாட்சி சொல்ல வந்தவன் ஒரு பொண்ணுங்கிறதுக்காக நாக்குல நரம் இல்லாம எதையும் பேசாதீங்க. பெருசா பணத்தை வாங்கிக்கிட்டு பெத்த பொண்ணைய கூட்டி கொடுத்த நீங்க பொண்ணுன்னு எல்லாம் நியாயம் பேசுறீங்களா? என் சம்சாரம் செத்ததுக்கு அப்புறம் கோடிக்கணக்கா என்கிட்ட சொத்து இருக்கிறதுனால இரண்டாவது சம்சாரமா உங்க பொண்ணை கட்டி வச்சிடலான்னு வந்தீங்க. அதுக்கு நான் மாட்டேன்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக நீங்க இந்த சட்டத்தை வச்சு மாட்டி வைக்க பாக்குறீங்க. அதுக்கப்புறம் இந்த கேஸ விசாரிக்க எனக்கும் எங்க அம்மாவுக்கும் விபச்சாரி பட்டம் தான் கிடைச்சுக்கிட்டே வந்தது. எங்களுக்கு எதிராக எத்தனையோ பேர் பொய் சாட்சி சொன்னாங்க. அவனோட அலங்காரமான பொய்க்கு முன்னால எங்க ஆழமான உண்மை செத்து போச்சு. என் பேருக்கு வந்த அவமானத்தை நினைச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த கேஸ் விஷயமா கோர்ட்டுக்கு போறதுக்கே எங்க அம்மா பயப்பட ஆரம்பிச்சாங்க. கடைசி வாய்தாவும் வந்துச்சு. அதுக்கு முதல் நாள் ராத்திரி தான் குடும்ப மானத்துக்கு பயந்து நான் மாரடைப்புலதான் செத்து போனேன்னு மத்தவங்க நம்புறதுக்காக அந்த தில்லைநாதனோட ஆளுங்க எனக்கு விஷூசி போட்டுட்டாங்க. என்ன எப்படியும் நான் சாக போறேன்னு தெரிஞ்சு போச்சு. நீ அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு போயிடுமா? என்னமா சொல்றீங்க? உங்களை விட்டு நான் போவேன். நீ உயிரோடவும் மானத்தோடவும் இருக்கணும்னு சீக்கிரமா இங்க இருந்து போயிடு. சாக போற உங்க அம்மாவோட கடைசி ஆசைதான். அடுத்த நாள் கோர்ட்டு வாய்தாவுக்கு வராததுனால நியாயத்துக்காக போராடின என்னையும் எங்க அம்மாவையும் நடத்த கெட்டவங்கன்னு தீர்ப்பளிச்சு தில்லைநாதனை விடுதலை பண்ணிட்டாங்க. தில்லைநாதன் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக நான் ஊர் ஊரா ஓடிக்கிட்டு இருந்தேன். அவனோட ஆளுங்க என்ன துரத்துக்கிட்டே வந்தாங்க. கடைசியா உங்களை சந்திச்சேன். உன் அழகுதான் எனக்கு சொந்தம். ஆனா உன் அறிவு அந்த ஊருக்கே சொந்தம். அதனால எத்தனையோ உயிர்களை காப்பாற்ற முடியும். அந்த அறிவு வீணா போறதுக்கு நான் விட மாட்டேன். எந்த கொம்பம் வந்து தடுத்தாலும் சரி உன்னை டாக்டர் ஆக்கியே தீருவேன். அது மட்டும் இல்ல, நீ டாக்டர் அன்னைக்கு உன் கழுத்துல ஒரு தாலியை கட்டி உனக்கு விபச்சார பட்டம் கட்டினாங்களே, அவங்க முகத்தில் நான் கறியை பூசுறேன். எந்த வசதியும் இல்லாத இந்த அநாதைக்கு இந்த கல்யாணம் மட்டும் நடந்தா போதும். இதுதான் ஆத்தா திலகாவோட கதை. லாரியில் அடிபட்ட நம்ம ஊர் குழந்தைகள்லாம் உயிரோடு இருக்கிறது காரணமே திலகா தான். அவளை நான் மறுபடியும் டாக்டருக்கு படிக்க வைக்கணும்னு ஆசைப்படுறேன். ஆனா நீ எங்க அப்பனோட பழைய கதையை சொல்லி அவளை வெட்டி விடுற அப்படின்னு தான் சொல்லு. நான் வேலை வைக்கிறேன். இல்லப்பா, சின்ன வயசுல இந்த பொண்ணு இனிமேல கஷ்டப்பட வேண்டாம். நம்ம பரம்பரையில தான் யாருமே படிக்கல. ஒரு பொண்ணை படிக்க வச்சோங்கிற பெருமையாவது நமக்கு இருக்கட்டும். உன் ஆசைப்படியே அவளை டாக்டருக்கே படிக்க வைங்க. சொல்றது கேளுங்க. தில்லைநாதனை எதிர்த்துக்கிட்டு அந்த ஊர்ல யாராலையும் வாழ முடியாது. அந்த வேலையை நம்ம கையில விட்டுரு. நீ படிப்பை மட்டும் பாத்துக்க, மத்ததை நாங்க பாத்துக்கிறோம். ஆமா, தண்ணி அடி. யூனிஃபார்ம்ல இருக்குமா நான் தண்ணி அடிக்க மாட்டேன் தெரியல உனக்கு. சும்மா அடி இன்ஸ்பெக்டர். அதுக்காக ஏமாத்திராத. நைட்டு வீட்டுக்கு ஒரு பாட்டில் கொடுத்தாரு மாமா. முழு பாட்டில் வீட்டுக்கு அனுப்பிச்சேன். அதை அடிச்சுதான் ட்ரெஸ் போட்டு வந்து நிக்கிறேன். என்ன தில்லைநாதன் கோயிலுக்கு வர மாதிரி வந்திருக்க? யோ தில்லைநாதன், யாரா நீங்க என்ன பேர் சொல்லி கூப்பிடுறதுக்கு? பட்டி காட்டா இதுக்கு தான் தொண்ணு பேசிட்ட தண்ணி அடிக்க கூடாதுங்கிறது. விக்கல் பாத்தியா? தலையில தட்டிக்க. எத்தனை தடவை சொல்லிருக்கேன் சாப்பிட்டு பேசக்கூடாதுன்னு.
உள்ள போய் தண்ணி குடிச்சிட்டு வா போ. சொல்றாங்களே போறேன். யாரா தில்லைநாதா? நான் தானே தில்லைநாதன். நீங்க யார் சார்? என்ன பாரு, எங்க ஊர்ல ஆடு மேய்ப்பாங்க, மாடு மேய்ப்பாங்க, பச்சோந்தி மேய்க்கிறீங்க. பொங்கல் வந்தா வாளுக்கு பெயிண்ட் அடிச்சு ஜல்லிக்கட்டுல விட்டுருவீங்களா? ஆமா, ஆம்பளை மாதிரி வேட்டி எல்லாம் கட்டிட்டு இருக்க, புடவை கட்டின பொம்பளை கிட்ட போய் ரவுஸ் விட்டுருக்க. டவுன்ல உங்கள மாதிரி ஆளுங்களுக்கு பெருத பெரிய மனுஷனுங்களா? டேய், யாரா நீ? குடிச்சிட்டு வந்து கலடா பண்றியா? ஊர்ல இருக்கிற மொத்த தண்ணியை நீங்க மொடாவா குடிக்கிறது, ஏமாந்து கீழே சிந்தனால மண்டி போட்டு நக்கிறது. நாங்க மோததாயா பார்க்க முடியும்? மாத்தி வேணா நீ. இன்ஸ்பெக்டர் குட் மார்னிங் சார். சரிப்பா, விஷயத்துக்கு வருவா. திலகவதி, நீங்க తెలుసா கோர்ட்ல உங்க பயங்கரமான நடிப்புகளை எல்லாம் கொட்டி டாக்டர் பட்டம் வாங்கலாம்னு ஆசைப்பட்ட பொண்ணுக்கு விபச்சாரின்னு பட்டம் வாங்கி கொடுத்தீங்களே, அதே திலகவதி நான் மறுபடியும் காலேஜ்ல சேர்த்துட்டு தான் வந்திருக்கேன். அவளுக்கோ அவ படிப்புக்கோ ஏதாவது தொந்தரவு வந்துச்சுன்னா உன் தம்பி எங்க போயிட்டானா? சரி, அவனாவது தின்னதுனால பொறையேறிச்சு. உனக்கு திங்காம என் பேரை சொன்னாலே பொறையேற மாதிரி பண்ணிடுவேன். எப்படி? ஏய், யார் அது? ஏதோ ஒரு பட்டிக்கட்டை வந்து கலடா பண்ணிட்டு இருக்கா, பாத்துட்டு இருக்கீங்களா? டேய், இன்ஸ்பெக்டர் பேசட்டும். உடுப்ப பார்த்தா மந்திரி மாதிரி தெரியுது. ஆனா கையில சாராய டம்ளர் வச்சிருக்கிறதுனால இப்ப கேட்டா சத்தியமா கிடையாதுன்னு துண்டை போட்டு தாண்டிடுவீங்க. என்ன சொன்ன? பட்டி காட்டுக்காரனா? ஏறு பிடிக்கிற இந்த கைகள்லாம் ஓட்டு போடுறதுனால தான் நீங்களா சட்டசபைக்கு போய் மைக்க பிடிக்கிறீங்க. மோதார மோதனா மந்திரி, நீ பாதியிலேயே எந்திரி. முந்திரி கொட்ட தலமா பேசினா சொந்த ஊருக்கு போனா கந்திரி ஆயிருவேன். கடைசியா சொல்றேன், விவசாயிங்க கிட்ட மோதனீங்க, நெஞ்சில ஏரோட்டி நெல் எடுத்துருவன். ஜாக்கிரதை. வரணுங்கண்ணா. அண்ணா, நம்ம ஊர்ல நல்ல கோம்பனாய் கிடைக்கும்னா சொன்னீங்கன்னு விட்டு அதை வேணா புடிச்சு கொடுக்கணுங்க. இன்ஸ்பெக்டர், அவன் யாரு என்னன்னு எனக்கு தெரியாது. எங்களை அவன் அவமரியாதையா பேசிட்டான். இனிமேல் அவன் மரியாதையோட வாழக்கூடாது. பாத்துக்க. டேய், யாரா இங்க முத்துவேலு? காக்கி சட்டை போட்டுக்கிற தைரியத்துல அட போடன்னு பேசினா மூக்கறுத்து காக்காய்க்கு போட்டுருவேன். டேய், கள்ளச்சாராயம் காய்ச்சற பையலுக்கு என்னடா மரியாதை? கள்ளச்சாராயமா? யோ, யாரையா சொன்ன என் பேரை கள்ளச்சாராயம் காய்ச்சான்னு? சொன்னவனை கூட்டிட்டு வா, நானே கண்டத்துடமா வெட்டி போட்டுறேன். ஸ்டேஷனுக்கு கூட்டு போய் விசாரிக்கிற விதத்துல விசாரிச்சா சாராய பானை எங்க ஒளிச்சு வச்சிருக்கேன்னு சொல்ல போறேன். வாடா. முத்துவேலு, கடைசியா கேக்குறேன், நீதான் சாராயம் காய்ச்சல் ஒத்துக்கிட்டு மரியாதையா கையெழுத்து போடுறியா இல்லையா? மரியாதையா கையெழுத்து போடு. சார், செய்யாம எப்படி சார் ஒத்துக்க முடியும்? என் ராசா, உன்னை இந்த நிலைமையில பாக்குறதுக்காடா நான் என்ன உசுரோட இருக்கிறேன். அட பாவீங்களா, யாரு பேச்சையே கேட்டுக்கிட்டு இப்படி அக்கிரமம் பண்றீங்களே? ஐயா, இன்ஸ்பெக்டர் ஐயா, முத்துவேல் தங்கமான பையன். சத்தியமா அவன் எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டாயா. ஊருக்குள்ள நல்லவங்க இருக்கத்தே முத்துவேலான மாதிரி ஒருத்தர் ரெண்டு பேரதா அவங்களே ஆட்டி எடுத்து போய் உள்ள தள்ளிட்டா ஊரு உருட்ட மாதிரிதான். என் பேரை நான் விட மாட்டேன், விட மாட்டேன். என்ன அடிச்சு எத்தனை பண்ணீங்க பொறுத்துக்கிட்டு. ஆனா எங்க ஊர் பொம்பளை மேல கை வச்சு செதுக்கிறோட. ஓஹோ, பொம்பளைங்க மேல அவ்வளவு அக்கறை வச்சிருக்கியா நீ? இப்பவே போய் ஃபயர் ஆர்டரோட வர. அதுக்கப்புறம் உன் கண்ணு முன்னால எத்தனை தாய் குழந்தை செத்து சுருண்டு வராங்க பாரு. சுட போறியா? சுடு சுடு சுடியா சுடு. நாங்கெல்லாம் செத்ததுக்கு அப்புறமாவது நீ எல்லாம் மனுஷனா மாறியான்னு பாப்ப. சுடு. இரு, ஃபயரிங் ஆர்டரோட வரேன். அதான் சும்மா நீ சும்மாரே. இப்ப என்ன, நம்ம தோட்டத்துக்குள்ள சாராயத்தை நம்ம புரைச்சு வச்சுக்கிறதா சொல்றாங்க. அவ்வளவுதானே? போய் பார்த்தா உண்மை தெரிஞ்சிட போகுது. வாங்க போல. பாருங்க, எனக்கு யாரும் கஷ்டப்பட வேண்டாம். தயவு செஞ்சு போங்க போங்க. தோட்டத்துலதான் கள்ளச்சாராயம் காய்ச்சினங்கிறதுக்கு இந்த ஊரே சாட்சி. மரியாதையா செஞ்ச குற்றத்தை ஒத்துக்கிட்டு இந்த ஸ்டேட்மெண்ட்ல கையெழுத்து போட்டா உன் ஒருத்தனோட போயிடும். இல்லாட்டி உன் தோட்டத்துல வேலை செய்ய இந்த ஆளுங்க, உன் பாட்டி எல்லாரும் மேலே கேஸ் போட வேண்டியது வரும். என்ன சொல்ற? ஏழை எளிய மக்களை பாதிக்கும் வகையில் கள்ளச்சாராயம் காய்ச்சும் முத்துவேல் போன்ற சமூக விரோதிகளை கடுமையாக தண்டித்தால்தான் அரசின் மதுவிலக்கு திட்டத்திற்கு மதிப்பளிப்பதாகும். எனவே சமூக விரோத குற்றவாளியான முத்துவேலுக்கு 1 வருட கடுங்காவல் தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கிறேன். முத்துவேலு, ஒரு நிமிஷம் கூட உன்னை விட்டு பிரிஞ்சது இல்லையடா. 1 வருஷம் நான் எப்படிப்பா உன்னை விட்டு பிரிஞ்சிருக்க போறேன்? அப்பா, காப்பி குடிக்க
படிக்கிறதே கெட்ட பழக்கம்னு சொல்லுவாங்க என் பேரு. அவனை போய் கள்ளச்சாராயம் காய்ச்சறவன்னு நம்ப வச்சுட்டீங்களே, இது ஆண்டவனுக்கே அடுக்குமா? நான் ஜெயிலுக்கு போறதுனால திலகாவோட படிப்பு எந்த விதத்திலையும் கெட்டுக்கூடாது. சூரியகாந்தி தோட்டத்தை விட்டு அவ படிக்கிறதுக்கான பணத்தை அவகிட்ட கொடுத்துருங்க. அப்ப நீங்க எனக்காக எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்கீங்க, இப்ப எனக்காக தோட்டத்தையும் வைக்கணுமா? நான் உன்னை படிக்க வைக்கிறத மத்தவங்களோட கண்ணீரை நீ தொடக்கணுங்கிற காத்தா நீயே அழுதுட்டு இருந்தா எப்படி? எங்களை எல்லாம் மறந்துட்டு படிப்பை மாத்தம் நீ நினைச்சுக்கிட்டு இருக்கணும். அப்பத்தான் நீ என்ன மதிக்கிறதா அர்த்தம். முத்துவேலு, முத்துவேலு, ஐயோ ஐயப்பா, ஐயோ முத்துவேலு, 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 ஐயோ நான் என்ன பண்ண போறேன்? ஐயோ நான் என்னப்பா பண்ணுவேன்? முத்துவேலு. முத்துவேலு, முத்துவேலு, ஏன் ஒரு மாதிரி இருக்க? யாருக்கு என்னாச்சு? நீ ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எதுவுமே சொல்ல முடியும். முத்துவேலு, முத்துவேலு, வந்துட்டியாப்பா, வந்துட்டியாப்பா, பாருப்பா, பாருப்பா நம்ம தோட்டம் இருக்கிற கோலத்தை. என்ன நடந்தது சொல்லுங்க. நீ ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம் அந்த தில்லநாதனுக்கு இருந்து நம்ம திலகாவுக்கு பாதுகாப்பு இல்லைங்கிறது தெரிஞ்சு போச்சுப்பா. அதனால அவ படிப்பை நிறுத்திட்டு நம்ம அருக்காணி வீட்டுல பத்திரமா தங்க வச்சுட்டேன். அதுக்கப்புறம் அவ இருக்கிற இடத்த கேட்டு என்ன எப்படி எப்படியோ மிரட்டி பார்த்தானுங்க. நான் சொல்லவே இல்லை. அந்த கோவத்துல நம்ம வீடு தோட்டத்தை எல்லாம் இடிச்சு தரமட்டமாக்கிட்டு நெருப்ப வச்சு பொசுக்கிட்டானுங்கப்பா. பூத்து குலுங்கிக்கிட்டு நம்ம தோட்டத்தை இப்படி பாக்குறப்போ என் மனசே புகஞ்சுக்கிட்டு இருக்குப்பா. நீ புகையை தர பாக்குற, இனிமேதான் அவனுங்க எல்லாம் நெருப்ப பார்க்க போறானுங்க. அப்படியே கொட்டியா அண்ணன் வந்தா சாப்பிட விட மாட்டாரு, உடம்பு சாப்பாடு. இவ்வளவு சாப்பாடு உள்ள சாப்பிட்டாலே கேவலம். நீ நடனா வெளியில உட்காந்து சாப்பிடுற வெக்கமா இல்ல உனக்கு? எடுத்துட்டு போயா. உனக்கு மத்தியானம் சாப்பாடு இந்த ஒரு கிளாஸ் லைம் ஜூஸ் மட்டும் தான் குடி. ஆமா, இவ்வளவு பெரிய உடம்பு வச்சிருக்கிறேன், மத்தியான சாப்பாட்டுக்கு இவ்வளவு நீ ஜூஸ் போதுங்கிறிய? உனக்கு மூளை வளர்றா முதல்ல. டேய், சக்தி எல்லாம் ஆத்திரப்பட்டு செலவு பண்ணாதுல. நமக்கு ஆகாதவங்கள அழிக்கிறதுக்கு செலவு பண்ணு. இந்த பையன் முத்துவேலு நம்ம இடத்துல பெரிய ஆளா வளர்ந்துட்டு இருக்கான், தெரியும் இல்ல? வளர்ந்துட்டா உன் கூட மோத முடியுமா? மோதுறதா அவன் நம்ம எதிரிலே வரக்கூடாது. என் கையில விலங்க போட்ட அந்த திலகவதிய காலேஜில் சேர்த்து விட்டவன் எல்லாரும் மத்தியில என்ன கேவலப்படுத்திட்டான் இல்ல? அவனை சும்மா விடக்கூடாது. இப்ப அவனை என்ன பண்ணலாங்கிற? ஹெரால்ட் ராமசாமி தெரியும்ல? யாரு? இந்த மிலிட்டரியில இருந்து வந்து 6 அடி உயரத்துக்கு பேட்டை கலக்கிட்டு இருக்கானே அவனா? டேய், ஹெரால்டுக்கு எதிராக எவன்டா சங்க ஆரம்பிச்சது? உள்ள எவன் இருந்தாலும் சரி, வெளியே தூக்கி போட்டு உதங்கிடா, போங்கடா. என்னாச்சுடா?
இனிமே வெத்தலை பாக்கு வாங்குறதா இருந்தாலும் கூட பொடி நடைய நடந்து போய் தான் வாங்கணும். கார் அந்த வீதியில பார்த்தா கொளுத்திரும். நமது தலைவர் முத்துவேல் சங்க தலைவர் முத்துவேல் நமது தலைவர் முத்துவேல் நமது தலைவர் முத்துவேல் சங்க தலைவர் முத்துவேல் நமது தலைவர் முத்துவேல் தலைவர் முத்துவேல். யாருடா என் அண்ணன் அடிச்சுட்டீங்க தலைவனானது? ஆம்பளையா இருந்தா சரிக்கு சாமான் வெட்டி இருப்பேன். பொம்பளையா இருக்கு நான் சும்மா இருக்கிறேன். பொறுமையை சோதிக்காம. ஆம்பளை யாரு பொம்பளை யாருன்னு அடி வாங்கிட்டு ஓடுனதுக்கு அப்புறம் தான் தெரியும். ஐசு பொண்ணு பேரக்கு எடுத்துக்க. வயசு பொண்ணுன்னு வாழாட்டோன்னு 1000 பேரை பாத்துருக்காங்க அந்த பவானி. ஒத்த மருந்தன் என்ன பெரிய ஒத்தியாயா? வா ஒத்தி கொத்த 2ல ஒண்ணு பாத்து வா. வா வாயா சும்மா வாயா. என்னடி நானும் பாக்குறேன் சும்மா வாயில வெத்தலை வாக்கு போட்டு உடைக்கிட்டு. என்னையே அடிச்ச பாரு, நீ ஒரு வீரன் நினைச்ச. ஆனா என் பவானிய பொண்ணுங்கிறதுனால அடிக்காம விட்ட பாரு, நீ ஒரு மகாவீரன்னு புரிஞ்சுக்கிட்ட. முத்து, நம்ம சரக்கு சாப்பிட்டு பாரு. எனக்கு தண்ணி அடிக்கிற பழக்கம் எல்லாம் இல்லையே. என்ன தண்ணி போடாத ரவுடியா? என்னப்பா நாட்டு அக்கிரமம் ஜாஸ்தியா போச்சு? ஏறு, நாம 2 பேரும் ஜெயிலுக்குள்ள எல்லாம் வெளியே இருக்கிறதா? முதல் நீ என்ன எதுக்காக வரைச்சனார சொல்லு. என்னோட மச்சனா இருக்கிறதுக்கு ஒருத்தருக்கு தைரியம் வேணும். என் தங்கச்சியோட புருஷனா இருக்கிறதுக்கு அதை விட தைரியம் வேணும். அந்த தைரியசாலி நீதான் பவானி. வந்துட்டேன். எப்படி என் தங்கச்சி? ஹைட்டு 5 ஃபுட் 7 இன்ச். இந்த ஊர்லயே வளர்த்தியான பொண்ணு இது ஒண்ணுதான். எப்படி பிடிச்சிருக்க? எப்போ கட்டிக்க போற? பொண்ணு பிடிக்குதா இல்லையாங்கிறது வேற விஷயம். முதல்ல அது பொண்ணுதாங்கிறதுக்கு தாசில்தார் ஆபீஸ்ல ஒரு சர்டிபிகேட் வாங்கிட்டாங்க. என்னையா சொன்ன? நீ விடுனா? குடியா? அதை நான் அடிக்கிறதுக்காக பாட்டில் எடுக்கல, அது குடிக்கலாங்கிறதுக்காக எடுத்துருக்கு. அடிச்சுக்க. இப்பவே பொண்ணாங்கிறதுக்கு சர்டிபிகேட் கேக்குறேன். இதுல அடிச்சா அவ்வளவுதான். அதுக்காக அந்த ஆள் என்ன பொண்ணு நம்பருக்கு நான் என்ன குவாலிட்டி அப்ப காட்ட முடியும்? கரெக்டா சொன்னமா, அதுதான் என்னோட ஆசை. முத்துவேலு மாதிரி ஒரு நல்லவனை கட்டிக்கிட்டு என்னைக்கு நீ ஒரு மருமகனை பெத்து தரியோ அன்னைக்குதாமா இந்த அண்ணன் ரொம்ப சந்தோஷப்படுவான். ஆனா அந்த மாதிரி ஒரு சந்தோஷம் எனக்கு கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். என்னன்னா உன்னை சொல்லி தப்பு இல்லாமா, அம்மா உன்னை பெத்ததே போலீஸ் ஸ்டேஷன் லாக்கப்ல தான். அவங்க போனதுக்கு அப்புறம் உன்னை எடுத்து வளர்த்ததே என்னோட அடியாளம். அதுக்கப்புறம் எப்படிமா வேற பொண்ணு மாதிரி அடக்கமா இருக்க முடியும்? எல்லாம் என் தலையெடுத்து நினைக்கிறேன். இல்லண்ணா, எவனோ ஒருத்தர் நல்ல மாப்பிள்ளன்னு நினைச்சதுனால கூட பண்ண தங்கச்சி இந்த வாங்குறிய. சரி விடு, உன் மனசு கஷ்டப்படுறதுனால தாங்க முடியாதுப்பா. யார் அது? முத்து வேலை குத்து வேலை? நீ ஆசைப்பட்டல, இனிமே அந்த ஆள் தான் என் புருஷன். கவலை விட. யோ முத்து வேலை, என் கண்ணா, என் மூக்கு, என் ராசா. யோ முத்து என்ன பேர் சொல்லி கூப்பிடுற? அட நீ என்ன டோன் பாஸ் ஆயா நம்பர் சொல்லி கூப்பிடுற? மனுஷன் என்ன பேர் சொன்னதானே என் கூப்பிடுற? இப்ப எதுக்காக தொடர்ந்து வரேன்? நீ ஏதாவது திரும்பியா நான் உன்னை தொடர்த்துட்டு வரேன். விட்ட நான் வளவளன்னு பேசிட்டே போவேன். நான் உன்னை கல்யாணம் பண்ணிட்டா எங்க அண்ணன் ரொம்ப சந்தோஷப்படுவாரு. அதுக்கு நான் இப்ப என்ன பண்ணணும்? நான் சொல்ற மாதிரி சரியா? மேல பாத்துட்டு வாயில போட்டுக்கிற வெத்தலை பாக்கச்சி துப்பு, மூஞ்சி மேல விழுங்க. சரியான லொல்லு பாத்தியா நீ? எப்படியா எனக்கு பிடிச்சது? சரி தோல்ந்து போது போ, நம்ம கல்யாணம் எப்ப வச்சுக்கலாம் சொல். நீ என்ன பண்ணாலும் என்ன கல்யாணம் பண்ணிக்க முடியாது. போடுமா? ஆமாயா, உங்களுக்கெல்லாம் முழுக்க பேசிக்கிட்டு மீட்டிக்கே போனாதான் என் பிடிக்கும். என்ன வந்து வெளிப்படியா பேச பிடிக்காதியா? பிடிக்காது. போயா போ. இது பார், உன்னை கட்டிக்கிட்டு 10-15
பிள்ளைங்களை நான் பெத்துக்கல. இது பவானியோட வயிறு இல்ல. ஆமா. ஐயோ வலிக்குது. இதுக்கே இப்படி கத்துறியே, நாளைக்கு கல்யாண பொண்ணா அலங்காரம் பண்ணிக்கிட்டு பந்தல்ல எப்படி உட்கார போற? ஆமா, ஏன் திலகா முத்துவேலுக்கு தெரியாமையே கல்யாண ஏற்பாடுலாம் பண்ண சொல்ற? நாளைக்கே டியூட்டில வேற சேரணுங்கிறீங்க. கரெக்டா மூட்டு நேரத்துக்கு அவனை கூப்பிட்டு வந்துருங்க. இரு, கோயில் மண்டபத்துல இருந்தா போன் வந்திருக்கு, நானே எடுக்கிறேன். ஆத்தா, உங்க பேரும் திடீர்னு ஆச்சரியப்பட்டு அசந்து நிக்கணும். அதான் அவருக்கு தெரியாமலே இந்த கல்யாண ஏற்பாடு பண்ணணுங்கிற. ஹலோ ஐயரா, சொன்ன தேதியில தான் ஐயரா கல்யாணம். எல்லா ஏற்பாட்டையும் பண்ண சொல்லிடுச்சு என் டாக்டர் பேத்தி. பண்ணிடுங்க. இன்னும் 10 ரவுண்ட் அடிக்கணும். இப்போவே இப்படி மூச்சு வாங்கணும் எப்படா? ஆமா, 3வது ரவுண்டுக்கே மூச்சு நின்றோம். அப்புறம் எங்க விடுறது? 10வது ரவுண்டுலாம் படிக்கிறதா? டேய், என்னை விட 10 வயசு சின்னவன்டா. பாடி டாப் கிளாஸ் கண்டிஷன்ல இருக்கணும். பாடியை பாரு, பாடியை பாரு. டேய், நான் பாடுபட்டு உழைக்கிறது நீ அனுபவிக்கிறது தானா? ஆமா, இவ்வளவு 3 ஏழை தண்ணி காலங்கத்தால கொடுத்துட்டு 10 மேல உடச்சுன்னா எங்க இருந்து அனுபவிக்கிறது? என்கிட்ட பேசுறது மட்டும் புத்திசாலித்தனமா பேசு. முத்துவேல் விஷயத்துல கோட்டை விட்டுரு. நீ என்னடா 2 ரவுடி பசங்களை மோத விட்டா அடிச்சுக்கிட்டு சாவானுங்கன்னா, அவனுக்கு என்னடான்னா கை கோத்துக்கிட்டு சம்பந்தம் பேசிட்டு தெரியவானு போல இருக்கு. குதிரையா மனுஷனா சும்மா ஓடக்கூடாது. விடக்கூடாது, விடவே கூடாது. அந்த முத்துவேலை உடனே க்ளோஸ் பண்ணி பழிய அந்த ஹெரால்டு மேல போட்டு. எல்லாரும் நல்லா கேட்டுக்கங்க. இனிமே முத்துவேலை யார் எங்க பார்த்தாலும் இந்த தாலிய கையில கொடுத்து, இந்த மாதிரி பவானி ரொம்ப நல்ல பொண்ணு, அவ அழகு அழகு, அப்படி ஒரு அழகு, அவ அறிவை பார்த்து ஊரே ஆச்சரியப்படுது, அவளை கட்டிக்கிட்டா நீ ஆயுசுக்கும் நல்லா இருப்ப, அப்படி இப்படி நம்மளை பத்தி பெருமையா இருந்தாலும் பேரு மாதிரி எடுத்து சொல்லுங்க. என்ன அப்பதான் என் கல்யாணம் நடக்கும். புரியுதா? நான் காசு கத்துற யாருக்காவது கால விழுந்ததாயா? விழுந்ததுமா. பாய் தந்து சொல்லுமா, பாய் தந்து சொல்லையா? சொல்றேன். சாமி மாடு மாதிரி சரி சரின்னு என்கிட்ட தலையாட்டிட்டு அந்த ஆளை பார்த்ததுக்கு அப்புறம் ஊம மாதிரி உம்மனு நின்னீங்க, அவனங்களை உங்களை உண்டெல்லாம் ஆக்கிடுவேன். சோடா பாட்டில் என் கையில எப்படி சுத்தம்னு தெரியுமில்ல? என்னது? ஐயோ அண்ணே, என்ன அடிக்காதீங்கண்ணே. நெஞ்சா ரத்தம் கட்டிக்கணே, தொட்டால வலி உயிர் ஓரமா இருக்குண்ணே. என்ன விட்டுருங்கண்ணே. தெரியுதுல்ல, அப்புறம் எதுக்கு அந்த ஓட்டக்கார எடுத்து மறுபடியும் இந்த வீதி பக்கம் வந்தீங்க? அம்மாதான் அண்ணே. உன்னை பார்த்தா தரையில தான் கோலம் போட சொன்னாங்க என் ஃப்ரெண்ட்ஸ். நான் தாரோடுன்னு கூட பார்க்காம கோலம் போட்டு என் காலெல்லாம் ரத்தம் வருது. பாரியா, இவ்வளவு என்ன பிடிக்குதாயா? இன்னும் கொஞ்சம் நல்லா நோண்டு. அடியில இருந்து பெட்ரோல் வர ஓட்ட வண்டிக்கு போட்டு எடுத்து அப்படியே போ. ஆளுகளை பாரு, தாவணி போட மாட்டீங்களாக்க? கரெக்ட் முத்துவேலு, காத்த புடிங்கி விட்டா தான் இந்த பொண்ணோட திமிரு அடங்கும். சாரி மிஸ்டர் ராமசாமி, உங்க தங்கச்சி நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. மிஞ்சி போனா 1 மணி நேரம் தான் உயிரோட இருப்பாங்க. சொல்ல வேண்டியவங்களுக்குலாம் சொல்லி அனுப்பிச்சிருங்க. டாக்டர், நான் போய் பார்க்கலாமா? போய் பாருங்க. பவனி, பவனி, அம்மா பவானி. அவருக்கு நாளே யாரு? முத்துவேலுக்கா?
ஒண்ணும் ஆகலமா. இங்க பாரு பாரு, பக்கத்திலே இருக்காரு. பவானி, ஆசை வச்சவங்களுக்காக சாகிறப்போ சாகிறது கூட சந்தோஷமா தான் இருக்கு. அப்படியெல்லாம் சொல்லாத பவானி. நீ சீக்கிரம் குணமாயிருவேன்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. டாக்டர் என்ன சொன்னாருன்னு நான் கேட்டுட்டு தாயா இருந்தேன். உயிரோட இருக்கிற வரைக்கும் உன் உயிரை எடுத்துக்கிட்டே இருந்தேன் இல்ல? அதெல்லாம் மனசுல வச்சுக்கமா. இப்ப என் உயிர் போறப்போ ஒண்ணு கேட்பேன், செய்வியா? என் உயிரை காப்பாத்தினது நீதான். சொல்லு, எது வேணும் நான் செய்யறேன். பிறந்ததுலேருந்து எனக்கு எல்லாமே அண்ணன் தான். அதுக்கு ஆசான ஒன்று இருந்துச்சுன்னா அது நம்ம கல்யாணம் தாயா. பின்னால அது சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக தாயா கேட்க. என் மூச்சு அடங்கிறதுக்குள்ள என் கழுத்துல 3 முடிச்சு போட்டு நம்ம கல்யாணத்தை முடிச்சிருயா. பயப்படாதையா, நான் சீக்கிரமா செத்துருவேன். நீயாவது அவர்கிட்ட சொல்லுங்க. நீயாவது அவர்கிட்ட சொல்லுங்க. என் தங்கச்சிக்கு நினைவு தெரிஞ்ச நாள் இருந்து அவ கேட்டு எதையும் நான் செய்யாம இருந்ததில்லை. இப்போ இப்போ என் தங்கச்சிக்கு நினைவு இருக்கும் போது அவ ஆசையை நிறைவேற்றி வைப்பு. கடைசி ஆசையை நிறைவேற்றிடு. அட்டெண்ட் பண்ண போற முதல் கேஸ் குண்டடி பட்டதால ரொம்ப சீரியஸா இருக்காங்க. பாக்குறீங்களா? அவ்வளவு சீரியஸா இருக்காங்க? ஆமா. பேஷண்ட்ங்க என்னங்க சொல்லாம கொள்ளாம வந்து நிக்கிறாளேன்னு பாக்குறீங்களா? உன்னை மறுபடியும் டாக்டரா தான் சந்திக்கிறோம்னு சொன்னீங்கல்ல, அதான் இப்ப டாக்டர் வந்திருக்கேன். கொஞ்சம் இருங்க, பேஷண்ட்டை பார்த்துட்டு வந்துடுறேன். டாக்டர், நான் அந்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் மாத்த போறேன். ஆனா இதுல ரிஸ்க் ஃபேக்டர் கொஞ்சம் அதிகமா இருக்கு. இவங்க ஹஸ்பண்ட் கிட்ட கையெழுத்து வாங்கணும். நர்ஸ், இந்த பேஷண்டோட வீட்டுக்காரரை கொஞ்சம் கூப்பிடுங்க. டாக்டர், டாக்டர், பேஷண்டோட வீட்டுக்காரர் வந்திருக்காரு. நீங்க சிரிக்கிற அளவுக்கு குணமாயிட்டீங்கன்னா என் முதல் கேஸ்லயே நான் ஜெயிச்சிட்டேன்னு தான் அர்த்தம். என் அண்ணனையும் என் புருஷனையும் மறுபடியும் பாப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை. என் உசுரை காப்பாத்துறதே நீங்க தான். ஆயுசு இருக்கிற வரைக்கும் உங்களை நான் மறக்க மாட்டேன். மறக்க மாட்டேன்னு ஒரு பொம்பளை சொல்றதுனால நம்புறேன். அதே ஒரு ஆம்பளை சொல்லியிருந்தா நம்ப மாட்டேன்.
உங்களை வச்சுட்டு இப்படி சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. என் சொந்த அனுபவத்தை தான் சொல்றேன். பவானி, நீங்க நாளைக்கு வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம். வரேம்மா. ஹாஸ்பிட்டல்ல வழக்கமா ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஆபரேஷன் சக்சஸ், பேஷண்ட் செத்துட்டாங்கன்னு. ஆனா என் விஷயத்துல ஆபரேஷன் சக்சஸ், பேஷண்ட்டும் பழிச்சிட்டாங்க. டாக்டர் தான் செத்துட்டா. என்னட்டா அது? முகூர்த்த நேரம் நெருங்கியாச்சு, இன்னும் முத்துவேலையும் காணும், திலகாவையும் காணும். எல்லாம் டாக்டர் அம்மா சொல்லிட்டாங்கடா. நீங்க கல்யாண ஏற்பாடுலாம் பண்ணி வைங்க, நான் முத்துவேலை கையோட கூட்டு வந்துடுறேன்னு. வந்துருவாங்க. வந்தாச்சு, மாப்பிள்ளை மட்டும் வந்தாச்சு. அங்கே ஆள் தட்டு எடுத்து முன்னாடி போங்க. அப்பா, மாப்பிள்ளை எடுத்து வாசிங்க. வாங்க, ஒரே ஒரே வாங்க வாங்க. திலகா, என்னம்மா நீ மட்டும் வந்திருக்கிற, மாப்பிள்ளை வரல? ஐயா, கொஞ்சம் வரீங்களா? கெட்டி மேல வாசிக்காமையே நீங்க காசு வாங்குற முதல் கல்யாணம் இதுதான். இந்தாங்க பணம். என்னது? எதுக்கு இப்படி அபத்தங்களை பிடிச்ச மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? அத்தா, இனிமே உங்க பேரை நான் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அதான் கல்யாண செலவையாவது பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னங்க? ஏன் கல்யாணம் பண்ணிக்க முடியாதுங்கிற? உங்க பேரை இப்ப வேற ஒரு பொண்ணுக்கு புருஷன். என்ன பண்ண சொல்றீங்க? என்ன எல்லாரும் அப்படியே நின்னுட்டு இருக்கேன்? முகூர்த்தத்துக்கு நேரம் ஆயிட்டு தட்டு விட்டு பொண்ணு மாப்பிள்ளை ஆக்குவாங்க. என்னமா சொல்றாளேப்பா, அதெல்லாம் உண்மையா? இல்ல அத்தா, அது வந்து இந்த வியாக்கியானம் எல்லாம் எனக்கு வேண்டாம். நீ யாரோ ஒருத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டே என் தலையில கள்ளத்துக்கு போட்டு மாதிரி சொல்றானே, அப்படி எதுவும் நடக்கலையே? சொல்லுப்பா, நடக்கலையே? நடந்தது என்னமோ உண்மைதான். ஆனா ஏண்டா, எனக்கு கூட சொல்லாம தாலியே கட்டிட்டியா? இல்ல அத்தா, அது வந்து ஆத்தானின்னு இந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டு இருக்கே, உனக்கு வெக்கமா இல்ல? பொம்பளைங்களை நெருங்க விடாம உன்னை வளர்த்ததுனால பொம்பளைங்க மனசையே புரிஞ்சுக்கலையே. நான் சொல்றது முழுசா கேட்டு பேசு. டேய், இவளுக்கு ஒரு நல்லது நடக்காம நின்னதுக்கு அப்புறம் வேற என்ன நடந்தா எனக்கு என்னடா? பிறந்ததுல இருந்து உன்னை வளர்த்த என்ன ஏமாத்துன, வளர்ந்ததுக்கு அப்புறம் ஆசை வைக்கிறேன்னு சொல்லி அந்த பொண்ணை ஏமாத்துன, 2 பொம்பளைங்களை ஏமாத்துன நீ இப்போ எவ்வளவு ஒருத்தி உனக்கு வாழ்க்கப்பட்டிருக்கான்னு சொல்றீங்க. அவளையும் கூடிய சீக்கிரம் ஏமாத்தத்தாண்டா போற. உன் மூஞ்சில முடிச்சா கூட பாவம். பாத்துலக்கா, வா போலாம் வா. நான் சொல்றது திலகா, இனிமே என்னோட பேசி கண்டவெல்லாம் பேசி அவன் மனசு கெடுக்கிறதுக்கு நான் விட மாட்டேன். நீ வாமா. தொழிலாளர் ஒற்றுமை, தொழிலாளர் ஒற்றுமை, தொழிலாளர் ஒற்றுமை. அடிக்காதே அடிக்காதே, தொழிலாளர் வயிற்றில் அடிக்காதே, 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 அடிக்காதே அடிக்காதே, தொழிலாளர்கள் வயிற்றில் அடிக்காதே, தொழிலாளர் வயிற்றில் அடிக்காதே. நல்ல நேரத்துல வந்தேன். என்னடாச்சு? இந்த தில்லைநாதனுடைய மர கான்ட்ராக்ட்ல 10 வருஷமா அடிமாட்டு சம்பளத்துக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தோம். கொஞ்சம் சம்பளம் ஜாஸ்தியா போட்டு கொடுங்கன்னு கேட்டதுக்காக எங்களை எல்லாம் வேலையை விட்டு நீக்கிட்டாரு இந்த தில்லைநாதன். முத்துவேலு 3 மாசமா பசியிலையும் பட்டியிலையும் குழந்தை குட்டியிலும் தவிச்சுக்கிட்டு இருக்கு. எங்களுக்காக பாடுபடுற இந்த நல்ல யூனியன் தலைவரை விட்டுட்டு எவனோ ஒரு கருங்காலி தலைவனோட ஒப்பந்தம் பண்ணிட்டு இருக்கான் தில்லைநாதன். ஒப்பந்தத்துல மாத்திரம் அந்த தலைவங்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டான்னா தில்லைநாதன் எங்களை எல்லாம் விட்டுட்டு யாரை வேணாலும் வேலைக்கு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நாங்களும் எங்க குழந்தை குட்டிகளுமா சாக வேண்டியதுதான்ப்பா. நீங்க இருக்கா சார், உங்களை நான் வாழ வைக்கிறேன். பண்ணியா அவங்களுக்கு அந்த பேப்பர்ல எங்க கையெழுத்து போடணும் சரியா காமிச்சிடு. இவனுக்கு தெரியாதானே? இவனுக்கு கையெழுத்து போட கத்துக்கிட்டதே கருங்காலியில் ஆனதுக்கு அப்புறம் தானே. எத்தனை ஏழை தொழிலாளிங்க வீட்டில் அடிச்சிருந்தா இப்படி ஏஜ் ரூம்ல உட்காந்து தண்ணி அடிக்க முன்னாடி இருப்பானுங்க. அடே அடே, குடி குடியை கெடுக்கும்னு சாராய பாட்டில் எழுதியிருக்காங்க. வாஸ்தவம் தான். நீ குடிச்சிட்டு உன்னோட குடியை வேணும்னா கெடுத்துக்கலாம். ஆனா அடுத்தவங்க குடியை கெடுக்கிறதுக்கு உனக்கு ரைட்ஸ் கிடையாது. முத்துவேல், ஒத்துக்கிறேன்பா, குரல் ரொம்ப நல்லா இருக்கு. அதனால சத்தம் போட்டு பேசினா முத்துவேல் பயந்துக்குவான்னு நினைக்காத. நமக்கு இதை விட அதிகமா சத்தம் போட தெரியும். போடட்டுமா? மரியாதை அக்ரிமெண்ட்டை மாத்தி போடு.
6 மாசம் போனஸ் கொடுத்தானு. இப்ப கொடுத்துட்டு இருக்கிறத விட 2 மடங்கு சம்பளம் அதிகமா கொடுத்தானு. குடிக்காமைய கையெழுத்து போடுறதுக்கு ஒரு நல்ல தொழிலாளி எங்கூட கூட்டிட்டு வந்திருக்கேன். எப்படி வசதி? எனக்கு அடிதடி நான் பிடிக்காது. போலீஸ்க்கு போன் பண்ணி உன்னை என்ன செய்யறேன்னு பாரு. நீங்க 2 பேரும் என் வாழ்க்கையில செஞ்ச கொடுமைக்கு உங்க 2 பேரும் இங்கேயே சாகடிச்சுட்டு சத்தம் இல்லாம போகலாம் பார்த்தது. ஆனா வெளியே சத்தம் போட்டுருக்காங்களே தொழிலாளிகள், அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கற ஒரே ஒரு காரணத்துக்காக இப்போ கூட 2 பேசிக்கிட்டு இருக்கேன். மரியாதையா நான் சொன்ன மாதிரி ஒப்பந்தத்துல கையெழுத்து போடல, உங்க 2 பேரும் இங்கேயே சுட்டு சாகடிச்சுட்டா. வெளியே நிக்கிறாங்களே தொழிலாளிகள், அவங்க எல்லாம் உங்க உப்பத்தின்னு வளர்ந்தவங்க. உங்க சவ ஊர்வல ஓகோன்னு பிரமாணமா நடக்கும். ஆனா கட்ட வேகாதுப்பா, வெளியே மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. சொத சொத நாய் நாரி போகு நரியும் கூட திங்காரு. முத்துவேலு, இது என்ன தெரியுமா? பாண்டியா, முத்துவேலு சொல்றபடியே செய்ப்பா. பொறுங்க பொறுங்க பொறுங்க, சத்தம் போடாதீங்க. முத்துவேலு நமக்கு புது வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்திருக்காரு. 2 மடங்கு சம்பளம், 6 மாத போனஸ். இன்னையில இருந்து தலைவர் முத்துவேல் தான். தலைவர் முத்துவேல், தலைவர் முத்துவேல், தலைவர் முத்துவேல், தலைவர் முத்துவேல். ஐயோ, எப்படி மச்சான், தண்ணி காய வைக்கட்டுமா? சாயந்தரத்துல இருக்க தண்ணி காய வைக்கிறேன். அது ஒண்ணுமில்ல, நம்ம பக்கத்து வீட்டு சுலோச்சனால, சுலோச்சனாவோட புருஷன் சொன்னாரா, தினம் சாயந்தரம் ஆனா சுட சுட தண்ணி ஊத்தி குளிச்சா ஆம்பளைங்களுக்கு மூடு வருமா. அதனால நீயும். அவங்க எல்லாம் கல்யாண பந்தல்ல பொண்டாட்டியோட கழுத்துல தாலி கட்டினவங்கம்மா. நான் ஆஸ்பத்திரியில் தானே கட்டினேன். அதனால அவங்க மாதிரி எல்லாம் நடந்தக்கூடிய மனசு எனக்கு இல்லை. மன்னிச்சுக்க. என்னம்மா? ஒண்ணுதானே, 2வது ஆட்டத்துக்கு சினிமா போலாமான்னு கேட்டேன். அவ்வளவுதான், உடனே அது பாட்டுக்கு டிக்கெட் வாங்க போயிடுச்சு. முதலாட்ட சினிமாவைய டிக்கெட் வாங்காம நான் இங்க பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். ஆனா கூட போறது அண்ணா கிட்டே நீ நடிக்கிற பாரு. இதை விட படத்துல என்னமா நடிக்க போறாங்க? ஆனா ஒண்ணு, நீ எழுதுகிட்டே இருக்கும் போது நான் வேற யாரையும் சிரிக்க விட மாட்டேன். என்னடா அப்படி ஒரு சிரிப்பு கும்மாளா? என் தங்கச்சி வீட்டுல தனியா உட்காந்துக்கிட்டு அழுதுகிட்டு இருக்காரு. கிண்டலா? கிண்டலாடா? இப்ப சொல்ற கேளுங்க, இந்த வீதியில எந்த ஆம்பளையும் வீட்டுக்குள்ள படுக்க கூடாது. எந்த பொம்பளையும் சாயந்தரம் தண்ணி காய போடக்கூடாது. சொல்லு சொல்லுடா, சொல்லு. எல்லா ஆம்பளைங்களும் தலகாணி பாய வெளியே கொண்டாந்து படுங்கடா, படுங்க, படுங்கடா, படுங்கடா. கடையில் என்ன இருக்கு? டீ கடையில என்ன இருக்கும்? டீ தான் இருக்கும். என்னுடைய தகுதிக்கு டீ சாப்பிடலாமா ஐயா? பாதங்கர் இருக்கா? அதெல்லாம் இல்ல. சரி, அட்லீஸ்ட் போனிட்டாவது கூட. என்கிட்ட காசை வாங்கிட்டு ஏமாத்திட்டு உனக்கு போன் விட்டவா கேக்குது. ஒரே அடியில் உனக்கு போன். மானசன ஒண்ணும் செஞ்சிடாதீங்க. அடச்சே, இவனா மானசன்? மானம் கெட்ட நாய் சார். இவன் தங்கச்சி எனக்கு கட்டி கொடுக்கறேன்னு சொல்லிட்டு என்ன ஏமாத்திட்டான். அந்த பொண்ணை நினைச்சு நான் ஓடா தேஞ்சிட்டேன் சார். என்னது, இவன் தங்கச்சி நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா? உனக்கே வயிற்றுச்சிலே ஒரு அழகான பொண்ணு நான் கட்டிக்கிறது உனக்கு என்னையா பொறாம? இங்க பார், கட்டினா இவன் தங்கச்சி தான் நான் கட்டிக்குவேன். இல்லன்னா இவனை வெட்டி போட்டு நான் ஜெயிலுக்கு போயிடுவேன். ஆமா, இவன் தங்கச்சிய நேர பாத்துருக்கியா? ஏன் இதயத்திலேயே வச்சிருக்கேன். அப்படியா? நீ என்னப்பா சொல்ற? நான் கட்டி கொடுத்துருவோம் மாமா, ஆனா மூஞ்சிதான் சரியில்லை. அப்படி போடுவோம் நாய. இது காசு வாங்குறதுக்கு முன்னாடி சொல்லிருக்கா? அன்னைக்கு ஜமீன் மூஞ்சி விட உங்க மூஞ்சி நல்லா இருக்குன்னு சொன்னியா இல்லையாடா? ஐயா, நீங்க எல்லாம் வாழ்க்கையில பெரியவங்க, எத்தனையோ கல்யாணத்தை நடத்தி வச்சிருப்பீங்க. இந்த காதலை நிறைவேற்றி கல்யாணமா பண்ணி வச்சிட்டீங்கன்னா நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க. சரி, மானசனுடைய தங்கச்சிக்கு உனக்கும் கல்யாணத்தை பண்ணி வைக்க வேண்டிய பொறுப்பு எங்களை சேர்ந்து. இப்பதாங்க நீங்க பெரிய 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 மனுஷன் ஆயிட்டீங்க. கல்யாண வேலையெல்லாம் கவனிக்கணும், கொஞ்சம் கைய விடுறீங்களா? அந்த எஸ்கேப் ஆகிற வேலை இனிமே நடக்காது. வா, 2 பேரும் கவனிக்கலாம்.
எமோ வரடா. யாரு? ஹை, பாசி மலை நல்லா இருக்கு. எங்க வாங்குன? ஏய், என்ன நீ பாட்டுக்கு வீட்டுக்குள்ள வந்து பாசி மேல காசு மேலங்கிற? யார் நீ? யாரு நீயா? பவானி. பவானி தெரியல? இப்ப எங்களுக்கு பவானி எல்லாம் வேண்டாம். எங்க வந்த? டாக்டர் அம்மாவை பார்க்கணும். ஒண்ணும் பார்க்க முடியாது. அவ ராத்திரி பூரா ஒரு பிரசவ கேஸ் பார்த்துட்டு காலையில 6 மணிக்கு தான் வந்தா. இப்ப போயிட்டு அப்புறமா போன் பண்ணிட்டு வா. முட்டை கழுதாசியா போட்டு வர சொல்லுவோம்ல இருக்கேன். உன்ன என்ன கேக்குறது? நானே போய் பாத்துக்கலாம். என் வீட்டுக்குள்ளே வந்து விட்டேன். செகுலெல்லாம் எகிரிடு தெரியுமா? என்ன ஆய் ஊயிங்கிற? கொஞ்சம் இருங்க, நான் வரேன். இவளை எல்லாம் பாக்கிறதுக்கு நீ எதுக்கு வர்ற? சொன்னா கேட்க மாட்டியே. இந்த வரேன். கொஞ்ச நேரமாவது நீ தூங்க வேண்டாமா? அவளை அப்புறம் பாத்துக்கலாம். நீ போ. ஆத்தா, அவங்க யார் தெரியுமா? யாரா இருந்தா என்ன? அவங்கதான் உங்க பேரனை கல்யாணம் பண்ணிருக்காங்க. வணக்கம் டாக்டர்மா. இன்னைக்கு என் பிறந்த நாள். அதான் உங்களை பாத்துட்டு போலான்னு வந்தேன். வாங்கிக்கங்க. இதெல்லாம் இருக்குங்க. இல்ல, சாக கடந்தவளை மறுபடியும் பொழைக்க வச்சது நீங்கதான். நான் ஆசைப்பட்டவரோட வாழ வச்சதும் நீங்கதான். அதான் வாங்கிக்கங்க. அட சும்மா வாங்கிக்கங்க. ரொம்ப தேங்க்ஸ். ஆமா, நீங்க எவ்வளவு பெரிய டாக்டர்மா, எவ்வளவு அடக்க உடக்கமா இருக்கீங்க. ஏன் இந்த பாட்டி கேள்வி வேலைக்கு வச்சுக்கீங்க? இவங்க என்னோட பாட்டி. ஒரு வேட்டி இருந்தா கட்டி விடுங்க. தர்த்தான் போடி பொத்திக்கிட்டு. டாக்டர் அம்மா பாட்டி ஆச்சான்னு பேசாம போறேன். இல்லன்னா என்ன பண்ணுவ? பழத்தட்டுக்கு பதிலா சோழ பாட்டிலோட வந்திருப்பேன். ஐ, நடைய பத்தியா குதிரையாட்டம். எப்படி உங்க பேரனோட செலக்ஷன்? அவன் என்ன செய்வான் பாவம் குழந்தை பையன். நமக்கிட்டே இவன் இந்த குலுக்கு குலுக்குறாளே. அவங்கிட்ட என்ன பண்ணுனாலோ தோசை கந்த மாதிரி கண்ணை வச்சுக்கிட்டு படக்கு படக்குன்னு முழிச்சிருப்பா. சிரிங்கி இருப்பா. சிலுக்கு சிலுக்கு நடந்திருப்பா. பயம் அல்லாந்து கவுந்துட்டான். என்ன இருந்தாலும் அழகுக்கும் அந்தஸ்துக்கும் அவனுக்கு கொடுத்து வைக்கல. என்ன பண்றது? பீட்ரூட், கேரட், வெள்ளரிக்காய். ஒண்ணுமில்லாத அன்னக்காவடிங்களுக்கு தான் என் உடம்பு முக்கியம் இல்ல. வியாதியிலே படுத்துக்கலாம், எப்போ வேணாலும் சாகலாம். ஆனா என்ன மாதிரி பணம் காசு இருக்கிறவன் தான் உடம்ப பாதுகாத்து வைக்கணும். ஆமாங்க. என்னுடைய ஆசை என்ன தெரியுமா? தெரியாதுங்க. வாந்தி எடுக்கிறீங்களா? அப்பா அப்பா. இதே மாதிரி ஆரோக்கியமா இருந்து 100 வருஷம் கோடி கோடியா பணம் சம்பாதிக்கணும். சம்பாதிங்க. இந்த உலகமே கைக்குள்ள வந்துருமுங்க. கைக்குள்ள வந்துரு. என்ன அப்புறம்? வணக்கங்க. உங்க யூனியன் எலெக்ஷன் முடிஞ்சதா? முடிஞ்சிடுங்க முதலாளி. வழக்கம் போல நீ தானே யூனியன் லீடர். இந்த வருஷம் அது நடக்கலைங்க முதலாளி. நான் உங்க ஆளு உங்க கூட சேர்ந்து கருங்காலி வேலை பார்த்து தொழிலாளிகளோட குழப்பையே கெடுக்கிறேன்னு சொல்லி நம்ம கம்போசர் சுப்பிரமணி இல்லீங்க, அவன் முத்துவேலுவ தலைவனா கொண்டாந்து நிறுத்தி ஜெயிக்கவும் வச்சுட்டான் முதலாளி. அந்த ரவுடியை உங்களால ஒண்ணுமே செய்ய முடியாதுன்னு தொழிலாளிங்க பேசிக்கிறாங்க. அது மட்டும் இல்லீங்க, நாளைக்கு மே 1 அந்த மே தினத்தை முத்துவேல் தலைமையில பெரிய சைக்கிள் ஊர்வலமா கொண்டாடுறதுன்னு யூனியன் கமிட்டியில தீர்மானம் போட்டிருக்காங்க. பண்ணி இப்ப என்னப்பா பண்றது? மேதின ஊர்வலத்தையே முத்துவேலு சபை ஊர்வலமாக்கிட்டா எப்படி? ஏகாம்பரத்தை நம்ம ஆளுகளை சேர்த்து அனுப்பிச்சு மேதின கூட்டத்துல கலாட்டா பண்ண சொல்ல வேண்டியது. தொழிலாளர் கடைகள் கலந்த கைகலப்புல முத்துவேல் செத்துட்டான்னு நம்மளே பேப்பர்ல நியூஸ் கொடுத்துட வேண்டியது. தொழிலாளர் ஒற்றுமை, தொழிலாளர் ஒற்றுமை, தொழிலாளர் ஒற்றுமை, தொழிலாளர் ஒற்றுமை, தொழிலாளர் ஒற்றுமை, தொழிலாளர் ஒற்றுமை. தலைவர் முத்துவேல், தலைவர் முத்துவேல், தலைவர் முத்துவேல், தலைவர் முத்துவேல், தொழிலாளர் ஒற்றுமை, தொழிலாளர் ஒற்றுமை. கவலைப்படாதீங்க பவானி, உங்க வீட்டுக்கார் குணமாயிட்டாரு. உங்ககிட்ட கொண்டாந்து சேர்க்கும் போதே
அது பொழைச்சுக்கும்னு எனக்கு நல்லா தெரியும் டாக்டர் அம்மா. அப்புறம் ஏன் வருத்தமா இருக்கீங்க? நீங்க நாளைக்கே அவரை வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம். அதை விட முக்கியமான விஷயம் என்ன, நான் என் புருஷனுக்கு டைவர்ஸ் பண்ணலான்னு இருக்கேன் டாக்டர் அம்மா. விவாகரத்தா? ஆமா, எனக்கு தெரிஞ்சு படிச்சவங்க நீங்க ஒருத்தர் தான். அதான் டைவர்ஸ் பண்ணது எப்படின்னு உங்ககிட்ட கேட்டுக்கலாம்னு. ஏன் உங்க வீட்டுக்காரர் உங்களுக்கு பிடிக்கலையா? சாமி சத்தியமா சொல்றாங்க, அந்த ஆள் மாதிரி ஒரு நல்ல மனுஷன் இனிமே பிறந்தாதான் உண்டு. நான் தான் அதுக்கு பொருத்தமானவே இல்ல. அப்புறம் எப்படி உங்க கல்யாணம் நடந்துச்சு? என் கல்யாணம் என்ன 4 நட்சத்திரம் பார்த்து முறைப்படியா நடந்துச்சு. என் அண்ணன் சொல்லிடுச்சேங்கிறதுக்காக நான் தான் அது பின்னாடி சுத்தினே தவிர அதை என்ன நிமிர்ந்து கூட பாக்கலீங்க. அன்னைக்கு ஒரு நாள் அதை சுட வந்தவங்க முன்னாடி நான் போய் விழுந்தேன். கிட்டத்தட்ட சாகர அளவுக்கு ஆயிட்டேன் பாருங்க. அப்ப நானும் என் அண்ணனும் அதை காலில் கையில விழுந்ததுனாலதான் அது என் கழுத்துல தாலியை கட்டுச்சு. அந்த மனுஷன் பாவம் மனசுல யாரையும் நினைச்சு முறைக்கிட்டு இருக்கு. அவங்களையும் மறக்க முடியாம என்னையும் தொட முடியாம 2 கெட்ட நிலைமையில துடிச்சுட்டு இருக்கு. நான் அதுகிட்ட வேலை கிட்டேன்னு வைங்க, அது ஆசைப்பட்ட பொண்ணைய கட்டிக்கிட்டு சிரிப்பு சந்தோஷமா இருக்கும்ல, அதுக்காக தான். அப்புறம் உங்க கதை? அதுக்கப்புறம் அது எனக்கு புருஷனா இல்லாம போயிட்டாலும் என் எனக்கு மச்சனா இருக்கும்ல, அது போது எனக்கு ஆயுசுக்கும் அதை நினைச்சு பொழைச்சுக்கிட்டு போயிடுவேன். உங்க நல்ல மனசுக்கு ஒரு நல்ல மனுஷன் கிடைச்சிருக்காரு. கவலைப்படாதீங்க. உங்க வீட்டுக்காரர்கிட்ட சொல்ற விதத்துல சொல்லி உங்க கூட சந்தோஷமா இருக்கிற மாதிரி நான் பண்றேன். நிஜமாவா டாக்டர்மா? சத்தியமா. நீங்க போயிட்டு வாங்க. வரேங்க. நம்ம 2 பேரும் உங்க பேரனை பத்தி ரொம்ப தப்பா எடை போட்டுட்டோம்ல. ஒரு பொம்பளை கிட்ட சிக்கிக்கிட்டாலே ஆம்பளையால தாக்கு பிடிக்க முடியாது. என் பேர நம்ம 3 பொம்பளைங்க மத்தியில மாட்டிக்கிட்டு இருக்கான். அவனை ஆண்டவன் தான் காப்பாத்தணும். திலகா, என்ன தொடர்றதுக்கும் என் பேரை சொல்லி கூப்பிடுறதுக்கும் உங்களுக்கு என்ன யோகிதை இருக்கு? நான் ஒரு டாக்டர், நீங்க ஒரு நோயாளி. That's all. நீ எப்படி எல்லாம் பேசுற? பின்ன ஒருத்திக்கு தாலி கட்டிட்டு சம்பந்தமே இல்லாத இன்னொருத்தைய கையை தொட்டு பேசுறதுக்கு நீங்க யாரு? நான் யாரா? எனக்கு உனக்கு எந்த விதமான சம்பந்தம் இல்ல நான் சொல்றேன். இருக்குன்னா அதை விட வெக்க கீடு வேற எதுவுமே கிடையாது. பணக்காசுக்காக அப்பாவி ஜனங்களை அடிச்சு கொள்ற ரவுடி நீ. எதையுமே எதிர்பார்க்காம அவங்க உயிரை காப்பாத்துற டாக்டர் நான். நமக்குள்ள எப்படி சம்பந்தம் இருக்க முடியும்? நான் ரவுடி ஆனத நீ டாக்டர் ஆனதுக்காகத்தான் திலகா. அப்பத்தானே நான் 1000 சம்பாதிக்கிறத வச்சுக்கிட்டு நீங்க ஆட்டம் போடலாம். நீங்க ஆசைப்பட்டது என்னோட படிப்பு மேல இல்ல, நான் சம்பாதிச்சு கொடுக்கிற பணத்து மேலதான் எனக்கு நல்லா தெரியும். எதை வேணும்னாலும் பொய்ன்னு சொல்லு, ஆனா நான் உண்மையில வச்சுக்க அன்ப பொய்ன்னு சொல்லாது. என்னால தாய்க்க முடியாது. அன்பா? அன்புங்கிற வார்த்தையை நீங்க உச்சரிக்கவே கூடாது. உங்களுக்காக ஒருத்தி தன்னோட உயிரையும் பணைய வச்சு தாலியும் கட்டிக்கிட்டானா அந்த அப்பாவி ஏழை பொண்ணு எப்படி எல்லாம் இப்படி அன்பு கின்பது பேசி ஏமாத்திருப்பீங்க? உங்க அப்பத்தான் சொன்னதுதான் சரி. தாவணி கண்டாலே தடிக்கு விழற பரம்பரையாச்சே நீங்க. நான் இல்லாதப்ப ஒருத்தி, அவளை இல்லாட்டி இன்னொருத்தி, இப்படி பொம்பளை வரி பிடிச்ச அலையிற மிருகத்தை அந்த படிப்பில்லாத முட்டாள் பொண்ணுதான் புருஷனா ஏத்துக்க முடியும். படிச்சுன்னா உங்களை மனுஷனா கூட மதிக்க முடியாது. மிஸ்டர் முத்துவே, என்ன பேர் சொல்லி கூப்பிடுற? உங்களை பிடிக்காதாங்க? உங்கள மாதிரி ஒரு 1.5 டிக்கெட்ட மனசுல நினைச்ச ஒரே ஒரு காரணத்துக்காக தொட்டு தாலி கட்ட அந்த மகராசியை தொடாம வாழ்ந்துட்டு அப்படின்னா தாவணி கட்ட தடி கட்டு விழுந்துருவோம் மாறாங்க. நான் மனசு வச்சிருந்தா நீங்க தனியா இருந்து அழுதுட்டு இருந்தீங்க பாருங்க, அப்பயும் உங்க தாவணி காத்துல எகிரி இருக்கும்.
அப்புறம் டாக்டர் படிச்சு இந்த ஆஸ்பத்திரிக்கு வந்திருக்க முடியாது. கர்ப்பிணி பொண்ணு ஆகி பிரசவ வாசத்துல போய் குழந்தையை பத்துக்கிட்டு குழந்தையோட அப்பனைக்கு என்னைக்கு இருந்தாலும் இப்படி ஒரு கேவலமான பேச்சு உங்க வாயிலிருந்து வரும்னு எனக்கு தெரியும். அதுக்காக நீங்க இதுவரைக்கும் பண்ணி இருக்கிற செலவெல்லாம் திருப்பி உங்க மூஞ்சிலேயே எரியணுங்கிறதுக்காக பணத்தை கூடவே வச்சிருக்கேன். எடுத்துக்கங்க. இனிமே என்ன நினைக்காதீங்க. இதோட உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற கணக்கு தீர்ந்து போச்சு. கணக்கெல்லாம் இந்த கவர்னர் கையெழுத்து போட்ட கவர்மெண்ட் நோட்ல தீராது கணக்கு. அதுல எல்லாம் கணக்கு தீராது. எங்க செலவில் நீங்க படிச்சு டாக்டர் பட்டம் வாங்கினீங்க பாருங்க. அந்த பேப்பரை கிழிச்சு வீசிட்டு நம்ம ஊர் சந்தையில போய் சிட்டுக்குருவி லேகி வீடு. இன்னைக்குதான் இந்த வீட்டுல உன் போட்டோவே மாட்டுறான். என்னடா இத்தனை நாள இந்த கழு நம்மள கண்டுக்காம விட்டாளன்னு கோச்சுக்காத. இன்னைக்கு நான் உன்னை கும்பிடுறேன்னா அதுவும் எனக்காக இல்ல, என் புருஷனுக்காகத்தான். கல்ல கழுத்துல கட்டி கடல்ல தூக்கி போட்ட மாதிரி அந்த நல்ல மனுஷன் எனக்கு கட்டி வச்சிட்ட. நீ அதே நினைச்சு அந்த ஆள் அழிஞ்சு போகாம நீ தயாத காப்பாத்தணும். அதுக்கு நீ என்ன காணி கேட்டாலும் நான் தர்றேன். பவானி, ஐயா ஏன்னு கூப்பிட்ட? என் பேர் என்னன்னு உனக்கு தெரியுமா ஐயா? இன்னைக்குதான் முதல் தடவை என் பேரை சொல்லி கூப்பிட்ட. அதான் கேட்டேன். சுத்தி நிக்கிறவங்க மூஞ்சியே சரியில்லை. போட்டோவையும் இந்த பார்வை பாக்குறானுங்களே. பொண்ணு கிடைச்சா விடுவானுங்களா? சீக்கிரமா தாலியை கட்டி ஓட்டிட்டு போயிடணும். தங்கச்சி, அத பத்தியா மாப்பிள்ள உனக்கா காத்துக்கிட்டு இருக்காரு. வாமா. போட்டோ வச்சு ரசிக்கிறேன். பார்த்து உட்காருமா. மாப்பிள்ள உங்க அழகு மணி வந்திருக்கு, பாக்குறீங்களா? ஐயோ அம்மா, என்ன 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 என்னங்கடாது? பொண்ணை கேட்டா தும்பிக்கை இல்லாத ஒரு யாரை கூட்டு வந்து உட்கார வச்சிருக்கீங்க. நம்பி நீ அன்னைக்கு அவ்வளவு தூரம் அடம் முடிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்ன அழகுமணி இவதான் மானத்தோட தங்கச்சி. இதுக்கு பேரு அழகுமணி. அவன் மானஸ்னா எட்டி இடுப்பு மேல மிதிச்சு விடுவேன். இந்த பாருங்க, முகூர்த்த நேரம் தவறுது. முதல்ல தாலி கட்டுங்க, அப்புறம் பேசிக்கலாம். அப்புறம் எப்படியா பேசுறது? இது கழுத்துல தாலியை கட்டினா பேச்சே வராதாடா. இந்த படத்தை பாருங்க ஐயா. ஏன் எல்லாரும் சிரிக்கிறீங்க? நீ சினிமாவே பார்த்தது இல்லையா? இல்லையே. கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் என் பொண்டாட்டியை கூட்டிட்டு போய் முத வாட்டியா ஒரு சினிமா பாக்கலாம்னு நினைச்சிருந்தேன். என் ஆசையில படுவாவி மண்ணை போட்டாங்க. இந்த போட்டோ சினிமா நடிகை ஸ்ரீதேவியோட படம். எது? சினிமா நடிகை ஸ்ரீதேவியா? ஆமா. இத மானத்தை உங்ககிட்ட கொடுத்தான்னு சொல்றியே, எப்படியா நம்புறது? டேய், வாய் திறந்த உள்ள கை விட்டு நாக்க பிடிங்க வெளியே எடுத்துட்டான். ஏண்டா அப்ப நான் போய் பேசுறேன்னா? டேய், இந்த படத்தை நீ என்கிட்ட காட்டல. போட்டவா நான் பார்த்ததே இல்லையே. நோ, போய் சொல்றாங்க. இவ நீங்க தான் வீட்டுக்கு வந்து இந்த பொண்ணை பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்க. யாரு இந்த கருமத்தை நான் பிடிச்சிருக்கேன்னு சொல்லணும். பாய்க்கு ருசியா பாயசம் சாப்பிடல? பாயாசமா? அதுக்கு நான் பால் நாள் குடிச்சிட்டு போயிருப்பேன்டா. யோ, இந்த பொண்ணை கண்டுபிடிச்சு நான் தாலி கட்டுறீங்க. அப்ப என் தங்கச்சியோட கதையே என்ன விளையாடுறீங்க? ஒரு அடி எடுத்து வச்சா காலை வெட்டி விடுவேன். முதல்ல தாலி கட்டியா? ஐயா, உங்களுக்கு எல்லாம் இதுவுமே இல்லையா? நீங்கள் அக்கா தங்கச்சியோட பிறந்திருப்பீங்க, அண்ணன் தம்பியோட பிறந்திருப்பீங்க. என் வாழ்க்கையை பரியாக்கிறாதீங்க ஐயா. அது மூஞ்சிய பாருங்க ஐயா, ஹோட்டல்ல வர சொல்ற சட்டி மாதிரியே இருக்கு. இதோட எப்படியா நான் தாலி கட்டி குடும்பம் நடத்த முடியும்? அது அன்னைக்கு வீட்டுக்கு போய் பாயசம் சாப்பிட்டு இல்ல, அன்னைக்கே யோசிச்சிருக்கணும்யா. ஏய், பெரிய மனுஷன் பாக்குறேன், இல்ல நான் ஆப்பி போடுவேன். இந்த லொல்லெல்லாம் கிட்ட வச்சுக்காத. ஐயோ ஓடுறாரு.
அழாதீங்க. எங்க பொண்ணை கட்டிக்கிட்டதுனால பெரிய தியாகி ஆயிட்டீங்க. ஏய், இந்த எகத்தாளம் எல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. நீ யாரா? பொண்ணுக்கு தாய் மாமன். தாய் மாமனா? நீ பேய் மாமன். ஏப்பா, உங்க பரம்பரையிலேயே யாருமே சிகப்பா பிறந்து இல்லையாப்பா? மாப்பிள, ஏய், இந்த மாப்பிள கீப்பிளன்னு சொந்தம் கொண்டான்னு பிச்சு போடுவோம் படுவான். என் கண்ணையே உங்கள்ட்ட ஒப்படைக்கிறேன். கண்ணையே ஒப்படைக்கிறியா, கண்ணு குட்டி ஒப்படைக்கிறியாடா? அதுல எப்பவும் நான் ஆனந்த கண்ணீரை தான் பார்க்கணும். கண்ணே தெரியல, அப்புறம் ஆனந்த கண்ணீர் எங்கடா பாக்குறது? 2 கிளாஸ் வாங்கி ஊத்தி விடு. தங்கச்சி அழகுமணி. டேய், இந்த பேர் இதுவே கடைசியா இருக்கணும். இனி ஒரு தடவை அழகுமணின்னு நாக்க புடிச்சு கிள்ளி போடுவேன். நீ மஞ்சள் குங்குமத்தோட நீளோடி வாழணுமா? ஏய், ரொம்ப ஆசீர்வாதம் பண்ணாதடா. இதுல மஞ்சளும் குங்குமம் எங்கடா தெரிய போகுது? பேய்க்கு சேலையை கட்டி கூட்டி வந்து நிறுத்திக்கிட்டு மஞ்சளுங்கிறான், குங்குமம்ங்கிறான். ஒரு டப்பா தார வாங்கிட்டு வந்து ஊத்தி விடுங்கடா, பல்லு கருப்பா போகட்டும். டேய், என்னை ஏமாத்தி இந்த காட்டேரிய தலையில கட்டி வச்சுட்டேன். போனா போகுது. அந்த 5000 ரூபாய் பணத்தையா திருப்பி கொடுறான். அதை வச்சுதானே அந்த கல்யாண மண்டபத்துல கல்யாணம் நடத்துறேன். எது? இப்ப நடத்துனதுக்கு பேரு கல்யாண மண்டபமா? பிஞ்சு போன கூரைக்குள்ள உட்கார வச்சு தாலியை கட்ட வச்சுட்டு 5000 ரூபாய்க்கு நீ கணக்கு காட்டுறியா? படுவா, உன்னை அடிச்சேன்னா. ஐயோ, மாமாங்கிறாளே, நெஞ்சு வரி தாக்கல. அப்பா தங்கச்சி, கவலைப்படாத. உன் குரலை கேட்ட உடனே மாப்பிள்ளை இன்ப அதிர்ச்சியில மயங்கி விழுந்துட்டாரு. குழந்தை பிறந்தா எல்லாம் சரியாகும். நீங்க பிறந்ததே தப்பு. உங்களுக்கு ஐயோ, புரிஞ்சுக்கோங்க. டாட்டமா, டாட்டமா. ஹை, கிழவி குட்டி. கிழவி குட்டியா? ஐயோ, கிழவி குட்டி, உன் கூட சண்டை போட ஆரம்பிச்ச நேரம் என்னமோ தெரியல. என் கூட சண்டை போட்டுட்டு இருந்த என் புருஷன் இப்ப சமாதானம் ஆயிடுச்சு. இப்ப எல்லாமே எனக்கு ஒரே ஜாலிடா. பவானி, பாட்டி கீழே போட்டுறது. பேட்டையில 10 ஆம்பளைங்க வந்தாலும் தூக்கி போட்டு பந்தாடுற இந்த பவானிக்கு உங்க பாட்டி எல்லாம் பஞ்சு பொம்மை மாதிரி. அதை விடுங்க. நேத்து என் ரத்தத்தை எடுத்து சோதனை பண்ணீங்களே, என்ன ஆச்சு? முதல்ல என் பாட்டியை இறக்கி விடுங்க, அப்புறம் சொல்றேன். சொல்லுங்க. விட்டு ஐயோ பாட்டாடி. சொல்லுங்க, சொல்லுங்க. நீங்க கர்ப்பமா இருக்கீங்க. ஆமா, ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இப்படி நீங்க வெயிட் எல்லாம் தூக்குனா குழந்தைக்கு ஆகாது. ஐயோ டாக்டர்ப்பா, அன்னைக்கு நீங்க என் உயிரை காப்பாத்துறதுனாலதான் எனக்கு எனக்குள்ள ஒரு உயிர் வளர்ந்துட்டு இருக்கு. இந்த சந்தோஷத்துக்கெல்லாம் நீங்க தான் காரணம் டாக்டர்ப்பா. நீங்க தான் என் ஆயுசு இருக்கிற வரைக்கும் உங்களை நான் மறக்க மாட்டேன். நிச்சயமா, சத்தியமா. 3 நாளா கோடிக்கணக்கான வியாபாரத்தை விட்டுட்டு ஏன் பின்னாடி சுத்துறன்னா உனக்கு ஏதாவது முக்கியமான பிரச்சனை இருக்கு? சொல்லுத்தில்ல, என்ன இது? எனக்கு ஒரே ஒரு முக்கியமான பிரச்சனை, முத்துவேலு. பிரச்சனை என்னன்னு கேட்டா பேரை சொல்ற? அவன் பேர் தான் எனக்கு ஒரு பிரச்சனையா போச்சு. உங்க தொகுதி பூரா எப்பவுமே தில்லைநாதன் தில்லைநாதன் என் பேர் தான் கேட்டுட்டு இருக்கோம். முத்துவேலு முத்துவேலுன்னு ஒரு சின்ன முனகல் ஆரம்பிச்சிருக்கு. அத முளையிலேயே கிள்ளி எறியணும். இது வரைக்கும் வெட்டி எறிகிற பிரச்சனைக்கு தான் என்கிட்ட வருவேன். ஆனா தடவையா கிள்ளி எறிகிற பிரச்சனைக்கே வந்திருக்க. என்ன விஷயம்? வயசாயிடுச்சா? என் உடம்புக்கு என்னைக்கு வயசாகாதுங்க. ஏக்க வந்தது உங்க கல்யாண வயசுல இருக்கிற பொண்ணை பத்தி தான். என்ன சொல்ற? என் தம்பிக்கு உங்ககிட்ட பொண்ணு கேட்க வந்திருக்கேன். என்ன தில்லைநாதன், புதுசா சம்பந்தம் பேசுற? அந்த முத்துவேலு கூட நீங்க எந்த சம்பந்தம் வச்சுக்க கூடாது, அதுக்காக தான். இத்தனை நாள் பழகணவனை விட்டுட்டு புதுசா வந்திருக்கிற இன்னொருத்தரோட சேர்ந்துருவேன்னு நினைக்கிறியா? இல்ல சார், நம்ம 2 பேரும் ஓந்தீங்க சார், அச்சோந்தீங்க சார். இந்த நேரத்துல நிறம் மாறுவோம், சைடு மாறுவோம்னு யாராலும் சொல்ல முடியாது. ஆகக்கூடாது, அதுக்காக தான் இந்த கல்யாண ஏற்பாடு, ஒரு இன்சூரன்ஸ். மாட்டேன்னு சொன்னா என்ன சார், அந்த பழைய பணங்களை எல்லாம் ஏன் சார் கிளறணும்? ஏன் சார் போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும்? தேவையில்லைன்னு நினைக்கிறேன் நான். யாரும் சார் நிச்சயதார்த்துக்கு ஏற்பாடு பண்ண. சூழ்நிலை என்ன? சொந்தமா இல்ல சௌரியா? எங்க அப்பனுக்கு முத்துவேலு தான் தலைவனாம. இப்ப நான் உனக்கு தலைவனா, நீ எனக்கு தலைவியா? எனக்கு ஒரு பெரிய சைக்கிள் ஒரு ஏற்பாடு பண்ண சொல்ல சொல்ல மாட்டியா? விட்டுருவனா?
ஐயா என்ன காப்பாத்துங்க ஐயா என்ன ஒருத்தர் துரத்திட்டு வரையா இங்க வாமா. வணக்கம்மா. என்ன ஒருத்தர் துரத்திட்டு வரையா நீ யாரு, உன்னை யாரு துரத்துறாங்கன்னு விவரமா மனு எழுதி என் பிஏ கிட்ட கொடுத்தீனா மெட்ராஸ் போனதும் கண்டிப்பா கவனிக்க சொல்றேன். வரம்மா. ஆஹா, நான் எத்தனையோ மினிஸ்டர் பார்த்திருக்கேன். மக்களோட கஷ்டத்தை கேட்டு உடனே நிவர்த்தி பண்றது நீங்க ஒருத்தர் தான். வாழ்க வாழ்க. அண்ணா, என்னண்ணாச்சு? என் பொண்ணை கெடுத்துட்டாம்பா அந்த சீடு பாண்டிய. என்னம்மா சொல்றீங்க? ஆமா முத்துவேல், உங்களை தலைவன் சொன்னதுனால எங்க தலையில கள்ள தூக்கி போட்டான். என் பொண்ணை கெடுத்துட்டான் அந்த படுபாவிப்ப. மச்சான், முகூர்த்தத்துக்கு நேரமாச்சு, கிளம்பு. ஒரு காடு வந்தா ஷோ. வீண் வந்துட்டா. குயின் வரலைங்க. ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. இங்க நீங்க வந்தீங்கன்னா ஷோரா கல்யாணம். கல்யாணமா? ஐயோ, கற்பழிக்கிறத விட கல்யாணம் தாங்க சுலபம். இப்போ யோசிச்சு பாருங்க, கற்பழிக்கிறதுனா புடவையெல்லாம் முடிச்சு இழுத்து ஜாக்கெட்டை கிழிச்சு கைய கால அமுக்கி கட்டல் மேலையெல்லாம் தூக்கி போட்டு என்னது பெரிய நொச்சா பிடிச்ச வேலையில அதை விட அப்படி மஞ்சள் கலர்ல ஒரு கயித்தை எடுத்து அப்படி 3 முடிச்சு போட்டா எவ்வளவு சுலபம். அதை விட சுலபமான வேலை எனக்கு என்னன்னா, அடிச்சாப்பா தாலி கட்டுறதை விட ஆட்டா சொல்லமாங்கிறான். மச்சான், இது அவனோட, நமக்கு ரொம்ப சுலபம். ஆமாப்பா, நீ சீட்டெல்லாம் விளையாண்டு கற்பழிச்சுட்டு டைம் இருந்தா அடித்தடியில் இறங்குவேன். ஆனா நாம அப்படி இல்ல, அடித்தடி ஃபுல் டைம் ஜாப். பொதுவா மேலத்தாளத்தோட தாலி கட்டுவாங்க. ஆனா இவர் என்ன சொல்றாரு, மேலத்தாளத்தை முடிச்சிட்டு அப்புறம் தாலி கட்டுன்றாரு. அப்படி செஞ்சலாமா? ரெடிப்பா, ரெடிப்பா, ரெடி. பள்ளி மாதிரி சாக மாட்டேங்கிறான். ராதாக்கா, அம்பிகாக்கா, லட்சுமிக்கா, சரிதாக்கா, நதியாக்கா, எல்லாரும் வாங்க. வாங்கம்மா வாங்க. அக்கா, மாப்பிள்ளை ரெடி பண்ணுங்க. ஏய், வாசிங்கடா. இப்படி வாங்க. மிஸ்டர் பாண்டியன், இந்த ரிஜிஸ்டர்ல கையெழுத்து போடுங்க. யோ, நான் யார் தெரியுமில்ல? இல்ல, நான் அதனோட தம்பி. அண்ணன் ஊர்ல இல்லாதப்ப நீ இந்த பயில கூட சேர்ந்துக்கிட்டு இந்த கல்யாணத்தை நடத்தி வச்ச அவனை, உன் கல்யாணத்துல உன் மொண்டாட்டிக்கு நீ கட்டின தாலி இருக்காத ஜாக்கிரதை. உன்ன மாதிரி அயோக்கிய பசங்க செய்யற அக்கிரமங்களை எல்லாம் எந்த பயமும் இல்லாம எதுக்கணுங்கிறதுக்காகத்தான் நான் கல்யாணமே பண்ணிக்கல. முத்துவேலு என்கிட்ட விவரம் எல்லாம் சொல்லிடுச்சு. சட்டப்படி என்ன செய்யணுமோ அதை முறையோட செஞ்சு வச்சிருக்கிறேன். மரியாதையை கையெழுத்து போடு. ஏய், கையெழுத்து போடலன்னா வாங்கி இருக்கிற மாலையை மலர் வளையமா வச்சிரு. போடு. அப்பா, ஐயா வரணும். இல்லையா, பவானியோட புருஷன் கூப்பிட்டா நிக்க வேண்டியதானே? எங்க டிங்கி நீங்க ஆட்டிக்கிட்டே போற?
கல்யாணம் முடிகிற வரைக்கும் மாப்பிள்ளை மரியாதை கொடுத்தோம். இனிமே தாறு மரம் நடந்துகிட்ட மவனே டார கீச்சிடுவோம். ஊர்ல இருந்து உங்க அண்ணன் வந்ததுக்கு அப்புறம் என் தங்கச்சிக்கு ஒண்ணு கிடக்கு ஒண்ணு நடந்துச்சுன்னா ஊர் பூரா ஹர்த்தால். ஸ்டேட்ல இருந்து சென்ட்ரல் வரைக்கும் மந்திரிகளுக்கு தந்தி அடிச்சு உன் பேரை நார் அடிச்சிருவோம்ப்பா. அப்புறம் உனக்கு இஸ்டேல் பாண்டியன் இவ்வளவு நேரத்துக்கு பேர் இருக்காரு. உள்ள தள்ளி 304 215 நம்பர் கொடுத்துருவாங்க. அலுமணி தரத்துல களிய கல்லு மாதிரி உருண்டை பிடிச்சு போட்டாங்கன்னா உட்காந்துட்டு பொறுப்பா பொண்டாடி கூட்டிட்டு போ. இனிமேலாவது கண்ட இடத்துல சாப்பிட்டுட்டு இருக்காம வீட்டுல அளவோட பெத்து வளமோட வாழ வாழ்றாங்க. அண்ணன் காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கமா. நல்லா இருக்கலாம். பாரு, நிறைய அயோக்கியனுங்க கல்யாணத்துக்கு அப்புறம் தான் திருத்தி இருக்கானுங்க. தைரியமா போ, நல்லது கட்டத்துக்கு நாங்க இருக்கிறோம். எல்லாம் போச்சு, எல்லாம் போச்சு. மந்திரி வீட்டு மருமகன் நான் அவனுக்கு நிச்சயம் பண்ணிட்டு வந்தா நீ யாரோ கந்திரி வீட்டு கை சடைய கட்டிட்டு வந்து நிக்கிறியடா. வெக்கமால உனக்கு? வெக்கமால உனக்கு? இன்னைக்கு மந்திரி நம்ம வீட்டுக்கு நிச்சயதார்த்தத்துக்கு வராரு. அவர் முன்னாடி எப்படி நான் மூஞ்சி காட்டி நிக்கிறது? இந்த கல்யாணம் மட்டும் நடக்கலன்னா முத்துவேலு என்ன அடிச்சே கொண்டுட்டு இருப்பான். இப்படி நம்ம அந்தஸ்துக்கும் கௌரவத்துக்கும் ஒரு அவமானத்தை தேடி தரதுக்கு பதிலா நீ செத்தே இருக்கலாம். நீ வர்றதுக்கு முன்னாடி இந்த கழுதையை தீர்த்து கட்டி இருப்பேன். அதுக்கு வழி இல்லாம பண்ணிட்டான் அந்த முத்துவேலு. இந்த கழுதைக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா அதுக்கு நீ நானும் தான் பொறுப்புன்னு ஊரை கூட்டி மிரட்டினா வந்து நடத்துவேன். சார், மினிஸ்டர் வீட்டுல கிளம்பிட்டாரான், போன் வந்துரு. மினிஸ்டர் வரல? வர எலெக்ஷன்ல முத்துவேலுக்கு தான் எம்எல்ஏ சீட் கொடுத்திருக்காரு மந்திரி. அப்புறம் அந்த பாராட்டு கூடத்துக்கு உன்னை கண்டிப்பா வர சொன்னாரு. அப்படி வரலன்னா பின் விளைவுகளை சந்திக்க வேண்டி வரணும்னு சொல்ல சொன்னாரு. திலகா, என்னக்கா? குட்டையோ நெட்டையோ அவன் பொண்டாட்டி முழுகாம இருக்கான்ல. யார் பொண்டாட்டி? அவன் தான் ஒருத்தர் இருக்கானே பேரேன்னு சொல்லிக்கிட்டு, அவன் பொண்டாட்டி தான். போகாம கூட இருந்துருவேன். என்னதான் உன் பேர மேல கோபம் இருந்தாலும் நான் வயிற்றுல இருக்கும்போது என்ன வந்து பாத்தியா அப்படின்னு அந்த பிறக்க போற குழந்தை என்ன பார்த்து ஒரு கேள்வி கேட்டக்கூடாது பாரு. அதனாலதான் கொஞ்சம் பலகாரம் பண்ணி வச்சிருக்கேன். அத கொடுத்துட்டு அப்படியே பார்த்துட்டு உனக்கு பிடிக்கலன்னு சொல்லிடு, நான் போக மாட்டேன். செஞ்சு வச்ச முறுக்கி அந்தஸ்து வேணா நம்ம 2 பேரும் திருட்டு போவோம். என்ன கெட்டா போவோம்? உங்க பேரனை பாக்குறதுக்கு என்கிட்ட பெர்மிஷன் வாங்கணுமா? தாராளமா போயிட்டு வாங்க. போயிட்டு உடனே வந்துருவேன். அறிவு இருக்கா? வயிற்றுல குழந்தை இருக்குல்ல, இருந்தா என்ன பெரிய அக்கறை இல்லாம ஐடியா வருதா? நாளைக்கு நானே என் மச்சான் கடைக்கு போறான். உனக்கு என்ன வேணும்னு சொல்லு. நாளைக்கு உங்களுக்கு வளகாப்பு. வளகாப்பு பெரிய வளகாப்பு அது 7வது மாசம் தாயா பண்ணுவாங்க. இப்ப யாராவது பண்ணுவாங்களா? பண்ணுவாங்க. அது மத்த பொம்பளைங்களுக்கு. உனக்கு நாளையில இருந்து குழந்தை பிறக்கிற வரைக்கும் டெய்லி வளகாப்பு தான். லிஸ்ட் சொல்லு. நான் கேக்குறது கடையில ஒண்ணும் கிடைக்காது. ஓ மனசுல இருந்து தாயா கிடைக்கும். சரி சொல்லு. நான் கேப்பேன், அப்புறம் மாட்டேன்னு சொல்லக்கூடாது. சொல்லு. நிச்சயமா? சத்தியமா? ஒண்ணும் இல்ல, நமக்கு பொம்பளை பிள்ளை பிறந்தா நம்ம டாக்டர் அம்மா திலகவதி இல்ல, அவங்க பேர் வைக்கலாம்யா. ஏன் ஒரு மாதிரி ஆயிட்ட? அந்த அம்மா உனக்கு பிடிக்காதா? ரொம்ப நல்லவங்கயா. ஆமாயா, நீ எனக்கு தாலி கட்டினதுக்கு அப்புறம் என்கிட்ட தாலியே நின்னு பழகிட்டு இருந்தியா? அது ஒரு நாள் அவங்க கிட்ட சொல்லி அழுதுட்டேன்யா. பவானி பவானி, நீ ஒன்னும் கவலைப்படாத, உன் புருஷனை உன்னோட சேர்க்கறது என்னோட பொறுப்புன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்ன மாய மந்திரம் பண்ணாங்களோ இல்ல எந்த சாமி கிட்ட எனக்காக வேண்டிக்கிட்டாங்களோ தெரியல. அதுக்கப்புறம் தான் நீ என்கிட்ட பிரியமா இருக்க ஆரம்பிச்சிட்ட. கிழவி நீ எப்ப வந்த? நீ உங்க பொண்ணுக்கு எங்க திலகவதி பேரை வைக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தியல்ல, அப்பவே வந்துட்டேன். இந்த கிழவி உனக்கு தெரியாதுல்ல, இதான் டாக்டரோட பாட்டி. டாக்டர் அம்மா மரியாதை கொடுக்கணும்ல. வணக்கம். உன்ன மாதிரியே பயங்கர லொல்லு பாட்டியா? லொல்லு எனக்கு மட்டும் இல்லம்மா, எங்க பரம்பரைக்கே லொல்லு ஜாஸ்தி. இல்லைன்னா கொள்ளு பேரனுக்கு ஆசையா பலகாரம் பண்ணிக்கிட்டு குத்துக்கல்லு மாதிரி சொந்த அப்பனை பெத்த பாட்டி நான் வந்து நிக்கிறேன். ஒண்ணுமே தெரியாத மாதிரி திருட்டு மொழி முடிச்சுக்கிட்டு நிப்பானா என் பேரன். இப்போ லொல்லு எனக்கா உன் புருஷனுக்கான்னு கேளு. என்னய்யா கிழவி பேரன் கொள்ளு பேரன் என்னென்னமோ வளருது?
என்ன உளறதுக்கு? அன்னைக்கு ஒருத்தி தலையை தூக்கி வச்சுட்டு என்ன தலைமுறைகிட்டே வெளியே போட நாயேன்னு சொல்லி துரத்த வேண்டியது. இன்னைக்கு ஒருத்தி முழுகாம இருக்கான்னு தெரிஞ்சோன்ன பையில பலகாரம், எவனுக்கு வேணும் பலகாரம்? நிமிஷம் பேச்சு மாத்தி பேசிட்டு என்ன எப்படி இதோட பேரண்ட் சொல்றது பயமா இருக்கு எனக்கு. பேரண்ட் சொல்றதுக்கு அப்படியெல்லாம் நீ என்ன தப்பா நினைக்காதப்பா. உன்னையே நினைச்சுக்கிட்டு இருந்த நம்ம திலகவதி கழுத்துல நீ தாலி கட்டலையேங்கிற கோவத்துலதான்ப்பா நான் அப்படியெல்லாம் பேசிட்டு. என்னையா டாக்டர் அம்மா கழுத்துல நீ தாலி கட்டுறதா இருந்ததா? ஆமாம்மா, முத்துவேல் உயிர ஆசை வச்சிருந்ததே உனக்கு உயிரை கொடுத்தாலே அந்த திலகா மேலதான். உன் கல்யாணம் நடந்ததே அவன் கல்யாணம் நின்னதுனாலதான். அது மட்டும் இல்ல பவானி, முத்துவேல அவளை வெறுத்தாதான் உன் கூட சந்தோஷமா இருப்பாங்கிறதுக்காக பாவம் அந்த பொண்ணு இவன் அவளை வெறுக்கிற மாதிரி நாடகமே ஆடி இருக்கா. சரி சரி, ஒருத்தைய நினைச்சு அழுதுகிட்டு இருந்தா இன்னொருத்தைய நினைச்சு சிரிக்க முடியாது. பவானி இதை பாரு, உனக்காக இனிப்பா அதிர்ஷ்டம் பண்ணி கொண்டாந்துருக்கேன், சாப்பிடுமா. என் கிழவி, இது உனக்கே நியாயமா? சொந்த பந்தம் யார் என்னன்னு என்கிட்ட சொல்லாம உங்க கசப்பை எல்லாம் மூடி மறைச்சிட்டு எனக்கு மாத்திரம் இனிப்பு கொடுக்குறீங்களே, இது உங்களுக்கே நல்லா இருக்கா? அந்த டாக்டர் அம்மா, ஐயோ, அந்த அம்மா வாழ்க்கையில மண்ணள்ளி போட்டுதான் எனக்கு ஒரு குழந்தை இருந்தா. அப்படி ஒரு குழந்தை எனக்கு வேண்டாம், எனக்கு ஏம்மா, நீங்க சின்ன பிள்ளைங்க, ஆளாளுக்கு மனசுல எதையாவது நினைச்சுக்கிட்டு என் வம்சத்தை அழிச்சிடாதீங்கடே. இத பாரு, இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் நீங்களாவது சந்தோஷமா இருக்கலைன்னா அப்புறம் நான் உசுரோட இருக்கவே மாட்டேன். நான் உசுரோட யார் சொன்னாங்க நாங்க சந்தோஷமா இருக்கோம். என்ன சொல்லுவேன்? கொள்ளு பேராண்டி லொள்ளு பாட்டி கிட்ட உதவாங்க போராண்டி. தூசி கடல விழுந்துருச்சு, தொடச்சிட்டு இருக்கேன். எனக்கு தெரியும் உன் மனசே விழுந்துருச்சு. சரி நீமா, நாளைக்கு வளகா வச்சு சாப்பிடாம இருந்தா எப்படி? நாளைக்கு விசேஷம் வேண்டாம் அண்ணன் கிட்ட சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். ஏன்? அந்த டாக்டர் எனக்கு உயிரை மாத்திரம் கொடுக்கலையா, உன்னையும் சேர்த்து தான் கொடுத்துருக்காங்க. அதை சொல்லித்தான் தெரிஞ்சுக்கிட்டேன். உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைற வரைக்கும் இந்த வீட்டுல எந்த விசேஷம் வேண்டாம். நமக்கு 1008 மன கஷ்டம் இருந்தாலும் நம்ம குழந்தை கஷ்டப்படக்கூடாதியா? சீமந்தம் செஞ்சாத்தா குழந்தை எந்த குறையும் இல்லாம சுகப்பிரசவம் ஆகும்னு பக்கத்து வீட்டு பொம்பளைங்க எல்லாம் சொன்னாங்க. அதனால ஊரை கூப்பிட்டு வளகாப்பு நடத்தலனாலும் நம்ம 2 பேருக்குள்ளயாவது நடக்கணும் இல்ல? மந்திரி சொன்னதுல தப்பே இல்லைண்ணே. என்ன கூட்டம் கொடுது, ஆள் மாத்தி ஆள் முத்து வேலை பாராட்டி பேசுறாங்கண்ணே. ஒண்ணுதானே எனக்கு ரொம்ப அசிங்கமா போச்சு. பொசுக்குன்னு மந்திரி என்னையும் இவளையும் அவன் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க சொன்னாரு. நான் யாரும் உன் தம்பி ஆச்சா விழவனா, இந்த கழுதையை மட்டும் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க சொன்னேன். விடமாட்டேன் முத்துவேலு, என்னை ஜெயிக்க விடவே மாட்டேன். அண்ணா வேணாண்ணா, இந்த கழுதையை கொண்டு நான் வேணும் போலீஸ்ல மாட்டிக்கணும். வேணாண்ணா. இவ்வளவு வருஷம் அக்யூஸ் பண்ணிட்டு கடைசியில குறி பார்க்கும் போது கோட்டை விட்டுட்டு நிறைய சாப்பிடாதேன்னு உனக்கு எத்தனை தடவை சொன்னேன்? கடைசி வரைக்கும் மூளை வளரவே இல்லையடா. முத்துவேலு உனக்கு கல்யாணத்தை பண்ணி ஜெயிச்சுட்டு தான் நினைச்சிட்டு இருப்பான். அதான் தம்பின்னு கூட பார்க்காம கொண்டுட்டு
போய் அந்த முத்துவேலை கேளு யார் ஜெயிச்சான். பலவந்தமா என் தம்பி உனக்கு கட்டி வச்சு பார்க்க கொடுக்கறான அந்த முத்துவேலு இப்ப என் சொந்த தம்பியே நான் சாகடிச்சு பூவையும் பொட்டையும் அழிச்சிட்டேன்னு இப்ப யாரு ஜெயிச்சாங்கன்னு போய் கேட்டுட்டு வர சொல்லி இங்க அனுப்பிச்சுட்டான்னு அந்த தில்லநாத. கண்ணியம்மா, அவசரப்பட்டு உன் வாழ்க்கை நான் கெடுத்துட்டேன். என்ன மன்னிச்சிரு. ஆம்பளைகளுக்குள்ள தகராறுனா எந்த கொம்பனாலையும் என்னை ஜெயிக்க முடியாது. ஆனா நடுவில் நீ ஒரு பொம்பளை மாட்டிக்கிட்ட. அதனால அவங்கிட்ட நான் தோத்து போக வேண்டியதா போயிடுச்சு. இல்ல, என் மச்சான் யார்கிட்டயும் தோக்க கூடாது. நீ சிங்கையா, நீ தலை குனிஞ்சிருந்தா இந்த மச்சனுக்கு என்ன மரியாதை இருக்கும்? நினைச்சிட்டு இருந்த என் தம்பியே கொள்ற அளவுக்கு வச்சுட்டே இல்ல முத்துவேலு. உன் குடும்பத்தை அழிக்காம விடவே மாட்டேன். இது சத்தியம். மச்சான், உன் பையனுக்கு மச்சாங்க இருக்கு பாத்தியா? நான் அதெல்லாம் பாக்கலப்பா. நான் பாத்துட்டேன். அது இருக்க வேண்டிய இடத்துல சூப்பரா இருக்கு. அங்கயா பின்ன பொம்பளை விஷயத்துல உன் பச்சை குழந்தை இப்ப இந்த பச்சோந்தி கையில. பச்சோந்தி எங்கே? அரச மலை காட்டுக்குள்ள. இந்த ரத்தம் போதுமா? இன்னும் கொஞ்சம் வேணுமா? சின்ன கண்ணே, செல்ல குட்டி. எனக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுத்தது டாக்டர் அம்மா தான். அவங்க அவசரோட இருக்கணும். இல்லாதா ஒரு குழந்தைக்கு அம்மா எவ்வளவு முக்கியங்கிறது எனக்கு தான் தெரியும். நீங்க தைரியமா என்னைய காட்டுங்க. நான் சொல்லி உங்க 2 பேர்ல யாரு செத்தாலும் அதுக்கப்புறம் ஆயத்துக்கு நான் அனுபவிக்க போற சித்திரவதைய நான் எப்படி தாங்கிக்க?
ராஜா. பவானி பவானி அக்கா இங்க பாருங்க அக்கா பவானி 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 உன்னை விட்டு பிரிச்சு போறது நினைச்சா கஷ்டமா தாயா இருக்கு. இருந்தாலும் நீங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்தா போதும். தாழ்த்து கூட எனக்கு சந்தோஷம் தாயா. அப்படியெல்லாம் சொல்லாதம்மா. ஐயோ ஐயோ வாழ முடியாது. என்ன விட்டு நீ போகக்கூடாது. எங்கேயும் போலையா? நான் எங்கேயும் போல. என் குழந்தை ரூபத்துல எப்பவும் கூடவே தான் இருப்பேன். டாக்டர்மா, இனிமே என் குழந்தைக்கு நீங்க தான் அம்மா. எனக்கு அச்சோந்திடா, அவ்வளவு சீக்கிரம் நான் சாக மாட்டேன். பல உருவத்துல வருவேன். முத்துவேலா!